தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கம். தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் வினா விடை ஆகியன குறித்து பார்த்து கொண்டிருக்கின்ற போது வழாநிலை வழு என்று இரண்டு உள்ளன என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். செப்பும் வினாவும் வழால் ஓம்பல், வினாவும் விடையும் விடையின்றி அமைய வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை அவர் கூறினார். சில சமயங்களில் குறித்த அந்த கோட்டுக்குள் வினாவும் விடையும் அமையாமல் இரண்டிற்கும் இடைப்பட அமையும். அப்படி அமைகின்ற காலத்து அதற்கு என்ன வழி, அதனை சரி செய்து கொள்வதற்கு என்ன வழி என்று தொல்காப்பியர் சொன்னார். உண்டாயா என்று கேட்டவர்களுக்கு உண்டேன் என்பது நேர்விடை, உண்ணவில்லை என்பதும் நேர்விடை. அதற்கு மாறாக வயிறு வலிக்கிறது என்று சொன்னால் இது ஒரு வகையான குற்ற வலுதான், இருந்தாலும் இதனை ஏற்றுக்கொள்க, இது பிழை இல்லை என்று தொல்காப்பியர் சொன்னார். உரையாசிரியர்களா என்ன செய்தார்கள்? இந்த மூன்றாவது நிலையை வலு அமைதி என்று சொன்னார்கள். ஆகவே நம்முடைய இலக்கணத்தில் மூன்று நிலைகள் தோன்றிவிட்டன. ஒன்று வழாநிலை, இன்னொன்று வலு, இன்னொன்று வலு அமைதி. அப்படி வரக்கூடிய இடத்தில் இடம் பற்றி, காலம் பற்றி, பொருள் பற்றி வரக்கூடிய வலு அமைதிகளை எல்லாம், மரபு பற்றி வரக்கூடிய வலு அமைதிகளை எல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் உரையாசிரியர்கள். யாது என்பது ஒரு வினா. இரண்டு எழுத்துகள் இருக்கிற யாது என்பதுல என்ன நமக்கு புலனாகிறது என்றால் இது ஒன்றன்பால், யாது ஒன்றன்பால். இந்த பலவின்பாலாக சொல்ல வேண்டும் என்றால் யா, அகிரிணை பலவின்பால். யாது என்பது அகிரிணை ஒன்றன்பால், யாவை என்பது அகிரிணை பலவின்பால். அதே உயர்தனையாக சொல்ல வேண்டும் என்றால் யாவன், அது உயர்தனை ஆண்பால் ஒருமை. யாவள் உயர்தனை பெண்பால் ஒருமை. அதே போல அதை பன்மையாக ஆக்க வேண்டும் என்றால் யாவர் உயர்தனை பலர்பால். ஆக ஐந்து பாலுக்கும் இந்த யா என்ற எழுத்தை முதலாக கொண்டு வினாக்களை அமைத்துக் கொள்ள இயலும். தமிழ் எப்படி இருக்கு பாருங்க. ஓர் எழுத்து யா என்பது ஒரு வினா. யா என்று மட்டுமே சொன்னா அகிரிணை பலவின்பால். இம்மரங்கள் யா என்றால் இம்மரங்கள் யாவை. இம்மரம் யாது ஒருமை. இதுல இப்ப யாதனவரும் வினாவின் கிளவி, நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், கேள்வி வினா இரண்டு சொற்கள் இருக்கின்றன. அவற்றில் கேள்வி என்பது இரண்டு பொருள் குறித்து வருவது. நம்முடைய காதினார் பெறுகின்ற கேள்வி செல்வம், அறிவு, அதற்கும் கேள்வி என்று பெயர். நிரம்பிய கேள்வி உடையார் என்றால் கேட்டு கேட்டே அறிவு பெற்றவர் என்று பொருள். ஆனா வினா என்பதற்கு ஒரு பொருள் தான். அதனால சில இடங்களில் வினா என்று வழங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னேன். இப்ப யாதென வரும் வினாவின் கிளவி அறிந்த பொருள்வையின் ஐயம் தீர்தற்கு தெரிந்த கிளவி ஆதலும் உரித்தே. இந்த யாது என்ற அகிரிணை ஒன்றன்பால் வினாவை எந்த இடத்தில் கேட்பது என்றால், நமக்கு ஏற்கனவே தெரிந்த பொருள்களில் தெரியாத ஒரு பொருளை குறித்து கேட்பது. எல்லாம் மரம்தான், எதிரே இருப்பன எல்லாம் மரம்தான். இந்த மரங்களில் கருங்காலி யாது? மரம் என்பது தெரிகிறது, அந்த தெரிந்த மரங்களுக்குள் தெரியாத ஒன்றை கேட்கிறான், இது கருங்காலி யாது? இவ்வாறு வருவதுதான். இந்த எருதுகளுள் கெட்ட எருது எது என்று உரையாசிரியர் காட்டுறார். நம் எருது ஐந்தனுள் கெட்ட எருது எது என்றால், அறிந்த பொருள்களில் அறியாத ஒன்றை தேர்ந்தெடுத்து கேட்பது. அதற்கு இந்த யாது என்பது பயன்படும். அருமையான இடம். கம்பராமாயணத்துல சூர்பனகை நிக்கிறா. அவளை பார்த்து ராமன் கேட்கிறான்,
யாதுனும் ஊர் இங்கு என் வரவு. இன்னும் அருமையா சுருக்கமான ஒரு கேள்வி பாருங்க. கம்பன் யாதுனும் ஊர், உங்களுடைய ஊர் யாது? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கிறா, அதனால தெரியுது. என்ன பார்த்தா ரொம்ப அழகா ஒப்பனையெல்லாம் செய்து கொண்டு உருவத்தை மாற்றி கொண்டு வந்திருக்கிறாள் சூர்பனகை. ஆகவே அவ எங்கோ ஒரு நல்ல நகரத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும், ஒரு ஊரிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். அது எந்த ஊர்னு தெரியல. அதை கேட்கறேன், யாதுனும் ஊர் இங்கு என் வரவு, இங்க வந்து அதனுடைய நோக்கம் என்ன? இந்த 2 வினால எல்லாம் அடங்கி போச்சு. அதற்கு பிறகு அவ சொல்லக்கூடிய விடை, இவன் பேசக்கூடியது ஆகியவை எல்லாம் ரொம்ப காற்றுல இருக்கிறான் ராமன். பொழுது போகல. யாச்சாவது கொஞ்சம் வம்பா பேசி பார்த்தா என்னன்னு இந்த சூர்பனகிட்ட கொஞ்சம் பேச போய் தான் சொல்லையே வந்து. சில இடங்கள்ல ஆழ்ந்தடங்கிய கொள்கை சார்ந்தோனாக இருப்பவனும் கூட கொஞ்சம் ஏதாவது மிகுதியாக சொற்களை விட்டு விட்டா எவ்வளவு பெரிய தொல்லை வருகிறது என்பதற்கு ராமனுடைய செயலே நல்ல எடுத்துக்காட்டு. அவன் உடனே அவள் நான் உன்னை மனம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிற போது அதெல்லாம் இல்லை, எனக்கு மனமாகிவிட்டதுன்னு ஒரு விடை சொல்லியிருந்தான்னா அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லல அவன். அது எப்படி நானும் நீயும் மனம் செய்து கொள்வது, நீ வேற குலம் நான் வேற குலம் என்று, நான் அரசரின் மரபில் வந்தேன், நீ அந்தனர் பாவை, நம்ம 2 பேருக்குள்ளார இடங்குமா? இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பேச்ச பொழுது போகாத நிலையில் ராமன் பேச போய் அவ அதற்கு அமைதியெல்லாம் சொல்லி, இல்ல நாம 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம், அதற்கு சமுதாயத்துல விதியெல்லாம் இருக்கிறது, இது அனுமதிக்கப்பட்டதுதான் என்று சொல்ல அவருடைய ஆசை பெருக பெருக வளர்கிறது. இவன் இடம் கொடுக்கிறான், இவனை நாம் திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் பேசிக்கொண்டே வருகிறான். அந்த நேரத்துல சீதை அங்கு வந்த உடனே தான் சூர்பனகைக்கு தெரிகிறது, இவன் ஏற்கனவே மனமானவன், இவன் வேண்டும் என்றே நம்முடன் பேசி இருக்கிறான். ஆனா உள்ளத்தை மீட்டுக் கொள்ள முடியல அவளால. அந்த நிலையில்தான் அதற்கு பிறகு அந்த வம்பு பேச்சு தொடர்கிறது. கடைசியில இலக்குவனால் அவள் அவமானப்படுத்தப்பட்ட நிலையில ராவணனிடம் போய், மீன் கொண்டு ஊடாடும் வேலை உலகை சீதை என்னும் மான் கொண்டு ஊடாடு நீயும் யான் கொண்டு ஊடாடும் முன்னும் ராமனை கருதி என்றாள். நான் எப்படி பாருங்க, கதை சூழ்ச்சி எப்படி போகிறது. ராவணனே, அழகான பெண்ணை பார்த்தேன், மீன் கொண்டு ஊடாடும் வேலை உலக சீதை என்னும் மான் கொண்டு ஊடாடு நீயும், நீ அந்த சீதை என்ற மானை நீ எடுத்துக்க, என்கிட்ட ராமனை கொடுத்துடும் என்று பங்கு போடுறான். ஆக ஒரு கதை நிகழ்ச்சி, கதை பின்னல், இதுதான் கதை பின்னல் என்பது. அந்த கதை பின்னலை எப்படி அமைத்துக் கொள்கிறான் பாருங்க. இவ்வளவுக்கும் தோற்றுவா எதுன்னு கேட்டா யாதுனும் ஊர் என்பதுதான். யாரு உங்களுடைய ஊர் எது அப்படின்னு கேட்டான். அதற்கு விடை சொல்ல போய் தான் அவ்வளவு. அதனால வினாவும் விடையும் ஒரு குறிக்கோளுடையதாக பொருள் கருதியதாக இருக்கிறது. இல்லாவிட்டா இது மாதிரி சிக்கல்லாம் வரும். யாதன வருவும் வினாவின் கிளவி அறிந்த பொருள் வயின். இந்த வயின்கிறதுக்கு பாருங்க, 7ஆம் பேச்சின் உருவு இடத்து என்று பொருள். அறிந்த பொருள் இடத்து, ஐயம் தீர்ந்ததற்கு. எல்லாம் மரம்தான், கருங்காலி இதுல இருக்கு, ஆனா எதுன்னு தெரியல, அந்த ஐயம்தான். அந்த ஐயம் தீர்வதற்கு தெரிந்த கிளவி ஆதலும் உரித்தே, அதற்கு தேர்ந்தெடுத்த சொல்லாதலும் உரியது இந்த யாது என்பது. அடுத்தது, இணைத்தன அறிந்த சினை முதற் கிளவிக்கு இத்தனைதான் தெளிவா தெரிந்து விட்டது. நான்முகனுக்கு தலை 4. புராணங்களை புரட்டி பார்த்தீங்கன்னா அவனுக்கு தலை அந்தறிந்துதான். அவன் அடாத பாவம் வந்து செய்தான். அவனே படைத்த கலைமகளை, அவனுக்கு மகளாகும் முறைமையுடைய கலைமகளை, அவனுடைய அழகிலே மயங்கி அவளையே மனம் செய்து கொண்டான் நான்முகன். உடனே அது பொறுக்க முடியாம சிவபெருமான் அங்கிருந்து வந்து, நீ படைப்பு குற்றம் செய்தாய் என்று சொல்லி அவனுடைய 5 தலையில ஒரு தலையை திருகிட்டார். அந்த திருகிய தலை அது அந்தணனுடைய தலையாதலால் பெருமானுடைய கையிலே ஒட்டி கொண்டதாம். அதை அவர் பிச்சை பாத்திரமாக ஆக்கி கொண்டாராம். நான்முகனுக்கு 4 தலைகள் தான். இப்ப அது ஔவையார் பிற்காலத்து ஔவையார் பாடுகிற போது, அற்ற தலை போக அறாத தலை 4னையும் பற்றி திருகி பரியணும்னு பாடுவார். போன தலை போக போகாத 4ஐயும் நான் அப்படியே கிள்ளி எரிஞ்சிடணும் என்று சினத்தினாலே பேசுகிறாள் அவ்வை. அந்த இடத்துல 4 தலையும் நடுங்கின
என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அதுக்கு அவனுக்கு இப்ப 4 தலை தான் இருக்கு. 4 தலையும் இணைத்தன அறிந்த சினைமுதற்களை. எத்தனை தலை? 4 தலை தான். அதே போல முருகனை பற்றி சொல்லுகிற போது 12 கையும் செயற்பட்டன. முருகனுடைய 12 கையும் செயற்பட்டன. ஏன் 13 சொல்லல? அந்த உண்மை எதுக்கு வருது? 12 கையும் 12 கை செயற்பட்டனன்னு சொல்றது இல்ல. இந்த இடத்துல உண்மை எதுக்காக கொடுக்கறதுன்னா எத்தனைன்னு தெரிஞ்சு போச்சு. மொத்தம் கை அவருக்கு 12. அதனால 12 கையும் அந்த உண்மை முழுமையை குறிக்கிறது. எண்ணின் தேர்ச்சியை, எண்ணின் மொத்த கூட்டுதலை தெளிவாக காட்டுகிறது அந்த உண்மை. அது இணைப்படுத்துவதையும் உண்மை வேண்டும். அந்த செயற்படக்கூடிய அதனை குறிப்பதற்கு அந்த உண்மை வேண்டும். 12 கையும் பார்ப்படையற்று. திருமுருகாற்றுப்படையில மிக சுவையான இடம் அது. முருகனுடைய 6 தலைகளும், அதாவது 6 முகங்கள் என்ன செய்கின்றன, 12 கைகள் என்ன செய்கின்றன என்று ஒப்பற்ற பெரும்புலவராகிய நக்கீரர் சொல்லுகிறார். உக்கம் சேர்த்தியது ஒரு கை. இந்த முகம்லாம் என்ன செய்கிறதா? வானவர்களுக்கெல்லாம் அருள் செய்கிறது ஒரு முகம், புன்னகைக்கிறது. இன்னொரு முகம் கீழே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி காட்டுகிறது, வரம் தருகிறது. இன்னொரு முகம் வள்ளியோடு நகையாடுகின்றது என்று இப்படி 6 முகங்களுக்கும் 6 முகமும் அப்படின்னு சொன்னா இணைத்தன அறிந்த சினைமுதற்களை. முருகனுக்கு 6 முகம் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. ஆகவே இந்த 6 முகமும் செயற்பட்டன என்று சொல்லுகிற போது வினைப்படுத்துவதில் உண்மை வேண்டும். அந்த என்ற இடைச்சொல்லை அங்க கொடுங்கள் என்று சொல்கிறார். என்பது ஒரு பொருள் பொதிந்த ஒரு இடைச்சொல். அது தனியா அது இந்த என்பது செயற்படுவதில்லை. இன்னொரு சொல்லோட ஒட்டித்தான் அது தன்னுடைய நுட்பத்தெல்லாம் காட்டும். நான் வந்தேன் என்பதற்கும் நானும் வந்தேன் என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. நானும் வந்தேன் என்றால் வேறு யாரோ ஒருவரும் வந்தார்னு பொருள். ஆகவே இந்த இடைச்சொல்லுக்கு எத்தனையோ பொருள் இருக்கு. இந்த என்ற இடைச்சொல்லுக்கு பின்னால பார்க்க போறோம். இடையில மிக விரிவாக அதனை எடுத்து சொல்ல போகிறார். இது பார்க்கலாம். இப்ப 12 கையும் பார்ப்படையற்றை. அதே போல முரசு முழங்கு தானே மூவரும் கூடி. வேந்தர்கள் மூவேந்தர்கள் தான், மொத்தம் 3 பேர் தான். மூவேந்தரும் வந்தாரு சொல்லி, இருவேந்தரும் வந்தாரு சொல்லக்கூடாது. என்ன மொத்தம் மூவேந்தர் இருக்கும் போது மூவேந்தருள் இருவேந்தர் வந்தாரு சொல்லலாம். ஆனா அந்த உண்மை கொடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அது மொத்தம் எத்தனையோ அத்தனையும் சொல்லி ஆகும். மூவேந்தரும் வந்தார் என்று சொல்ல வேண்டும். அதுதான் வாரி அடிச்சு காட்டணும். சரி, முருகனுக்கு கை 12 6 8 தெரியாத இடத்துல எப்படி எழுதுறது? அறியாத போது முருகனுக்கு கை 12 என்று எழுதுங்கள். வேந்தர் மூவர் வந்தனர் என்று எழுதுங்கள். தெரியாத இடத்துல. நமக்கு இதெல்லாம் தெரியும், அதனால உண்மை கொடுத்து சொல்லி விடுகிறோம். தெரியாவிட்டால் உண்மை கொடுக்காமல் எழுதுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது மன்னா பொருளும் அன்னையற்ற. மன்னுதல் என்றால் நிலை பெறுதல் என்று பொருள். அன்பர்களே, இந்த இடத்துல புறநானூற்றை படிக்கின்ற போது கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும். நான் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கட்டுரை எழுதினேன். சங்க இலக்கியத்தில் மன்னனும் வேந்தன். மன்னன் வேற, வேந்தன் வேற. இந்த வேந்தன் என்பவன், அவனுக்கு ஏன் அந்த பெயர் என்றால் அவன் முடியிலே மலரை வேய்ந்தவன். பனம்பூ மாலையை வேய்ந்தவன் சேரன். வேப்பம்பூ மாலையை வேய்ந்தவன் பாண்டியன். ஆத்தி மாலையை வேய்ந்தவன், வேய்ந்தல் என்றால் தலையில சூடிக்கொள்ளுதல். இந்த வீட்டுக்கு கூரை வேய்ந்தாயிற்றா என்று கேட்க வேண்டும். மேல அவ்வாறு பொருத்துதல். அது போல தலையில பொருத்தி கொள்வதனால அவன் வேந்தன் என்றான். இந்த வேந்தன் எப்பேர்ந்து வருகிறான் என்றால், குடிமை என்ற திருக்குறள் அதிகாரத்துல படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வருகின்ற மூவேந்தர் குடி என்று எழுதுவார் பரிமேலழகர். படைப்பு காலத்திலிருந்து வர்றாங்களாம் மூவேந்தர்கள். எவ்வளவோ காலமா இந்த மூவேந்தர்கள் வருகிறார். ஆனால் அவர்களுக்கு முற்பட்ட மானிட இயக்கத்தில், மானிட சமுதாயத்தில் அங்கங்கு சில தலைவர்கள் இருந்தார். அவர்கள் தங்களின் கீழ் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்தார். அந்த காலத்தில் அவர்கள்லாம் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அவர்களே தலைவர்கள், தானே தலைவராக இருந்தார்கள். அவர்களுடைய தலைவர் அவர்களை சார்ந்த இனக்குழு மக்கள் கொண்டாடிக்கின்றனர். இவர்களுக்கெல்லாம் இனக்குழு தலைவர்கள்னு பேர். இவங்கிட்ட பெரிய செல்வம், அரண்மனை, படை அதெல்லாம் கிடையாது.
அவனும் இவர்களோடு சேர்ந்து கட்டாந்தரையில படுத்திருப்பான். கூட்டப்படாத ஒரு குடிசைக்கு முன்னால் இருக்கக்கூடிய தரையில அவனும் இவர்களோடு படுத்திருப்பான். கஞ்சிய கூட இவர்களோடு குடிப்பான். இவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் உடனே அதை அகற்றுவதற்கு முனைவான் என்றெல்லாம். அப்படி வருகின்றவனுக்கு தான் மன்னன் பெயர். நிலை பெற்றவன். மன்னுதல் என்றால் நிலை பெறுதல், மன்னன் என்றால் நிலை பெற்றவன். இந்த குடிமக்களோடு நிலை பெற்று வாழ்பவன். இவன் வேற, வேந்தன் வேற. வேந்தன் என்பவனுக்கு நாற்படை உண்டு, அரசு உண்டு, செங்கோல் உண்டு, வெண்கொற்ற குறை உண்டு. அதெல்லாம் இந்த மன்னனுக்கு கிடையாது. பிற்காலத்துல இதெல்லாம் ஒன்னா போச்சு. மன்னன் என்றால் எல்லாரும் வேந்தர்களையும் மன்னர்களையும் சொல்லக்கூடிய வழக்கமெல்லாம் பிற்காலத்தில் தான் வந்தது. அது ஆகவே மன்னா பொருள் என்றால் நிலையாத பொருள். நிலையாக இருப்பவன் மன்னன். மன்னா பொருள் என்றால் நிலையாக இல்லாத பொருள். மன்னா பொருளும் மன்னையற்றே. நிலையில்லாத பொருள், அதாவது உலகத்திலே இல்லை, அப்படியெல்லாம் ஒரு பொருள் இல்லை என்று சொல்லக்கூடியதை அதை வினைப்படுத்தி சொல்லுகின்ற போதும் அங்கும் உண்மை வரும். எப்படி வரும்? பவளக்கூட்டு நீல யானை சாதவாகனன் கோயிலுள்ளும் இல்லை அப்படின்னு உரையாசிரியர் காட்டுறார். பவளத்தால் செய்யப்பட்ட கொம்பை உடைய நீல யானை சாதவாகனன் கோயிலிலும் இல்லை என்றால் எங்கும் இல்லை என்று மன்னா பொருள். இந்த உண்மை அங்கும் இல்லாத பொருளுக்கு சொன்னது. குருடு காண்தல் பகலும் இல்லைன்னு காட்டினார் உரையாசிரியர். குருடு காண்தல் பகலும் இல்லை, பகல்லையும் காண்பதில்லைன்னா இரவிலும் காண்பதில்லை என்று பொருள். அதனால இந்த உண்மை அங்கெல்லாம் இடம்பெறும் என்று காட்டினார். அடுத்தது இந்த இடத்துல ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்ப நம்மை போல மானிடர்களை பற்றி சொல்லுகிற போது அவனுக்கு அல்லது அவளுக்கு கண்ணிரண்டும் சிவந்தன, இணைத்தன அறிந்த சினை முதற் கிழவி. 2 கண்ணு தானே, அதனால கண்ணிரண்டும் சிவந்தனன்னு உண்மை கொடுத்து சொல்லணும். சிவபெருமானுக்கு அப்படி சொல்ல முடியாது. சிவபெருமானுக்கு கண்ணிரண்டும் சிவந்தனன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு 2 கண்ணு இல்ல, 3 கண்ணு. அதனால முக்கண்ணும் சிவந்தனன்னு சொல்லுவோம். அதனால இணைத்தர தெரியலன்னு வச்சா சிவபெருமானின் 3 கண்கள் சிவந்தனன்னு சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, 3 கண்ணு தான் உறுதியா தெரியும் அப்படின்னா முக்கண்ணும் சிவந்தனன்னு உண்மை கொடுத்து சொல்லுங்கள் என்பது இலக்கணம். அதனால ஒவ்வொரு சிறு கூறும் கண்டு இலக்கணம் சொல்லக்கூடிய ஒரு மரபை தமிழ் மொழி 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே பெற்றிருந்திருக்கிறது. தொல்காப்பியர் என்ன நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறார். நமக்கு முன்னிருந்த இலக்கண ஆசிரியர்களை பற்றி எல்லாம் அவர் பேசுகிறார். வேறுதான் சொல்லலையே தவிர எத்தனை இலக்கண ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் காலத்திலே எத்தனை இலக்கண ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார். காக்கை பாடினியார்ல 2 காக்கை பாடினியார் உண்டு. காக்கை பாடினியார்னு ஒருத்தர், சிறு காக்கை பாடினியார்னு ஒருத்தர். அவங்க பாடிய காக்கை பாடினியம் என்பது ஒரு இலக்கண நூல். அதே போல பேராசிரியர் என்ற பிற்காலத்துல வந்த பேராசிரியர் ஒருத்தர் உரையாசிரியர். முற்காலத்துல மகேஸ்வரர் என்று ஒரு பேராசிரியர். அவருடைய பெயரை பற்றி சொல்லுகிற போது அவர் சாதாரணமான பேராசிரியராவது. பேராசிரியர் சொல்லு எப்பேற்பட்ட சொல்லுது, அவர் பெரிய கல்வி கடலாக விளங்கக்கூடிய ஒரு ஆள பேராசிரியர் சொல்லுவது வழக்கம். இந்த மகேஸ்வரர் பற்றி சொல்லுகிற போது மாபெரும் புலவர்ங்கிறான். மாபெரும் புலவரான். அதற்கு மேல அடைய இல்லை. யாப்பருங்களை விருத்தி உரையில சொல்லுகிற போது மாபெரும் புலவர் மகேஸ்வரர் என்று சொல்லுவார். அதே சமயத்துல இவர்களெல்லாம் தூய தமிழ் வளர்த்த பெரிய இலக்கண ஆசிரியர். யாப்பருங்களை விருத்தி உரையாற்றி இருக்கிறாரே, அவர் மிகச்சிறந்த நுட்பமான புலவர், இடைக்காலத்து ஆசிரியர். அவர் சொல்றாரு, சில ஒவ்வாத கூற்றுகளை வழங்கக்கூடியவர்களை பற்றி சொல்லுகிற போது இவர்களெல்லாம் வடநூல் வழி தமிழாசிரியர்னார். சிலருக்கு வடநூல்களை படித்து அதிலேயே ரொம்ப ஈடுபாடு இருக்கும். தமிழை 2வது பட்சமாக வைத்திருப்பார்கள். அவர்களை பற்றி சொல்லுகிறது வடநூல் வழி தமிழாசிரியர் என்பார். இந்த மகேஸ்வரனார்ங்கிறவரும் ஒரு பேராசிரியர். அவரும் பேராசிரியர் என்று பெயர் பெற்றவர். அவர் மகேஸ்வரர் யாப்பு என்ற நூலை எழுதியிருக்கிறார். அவரை பற்றி சொல்லுகிற போது இந்த யாப்பர்களை விருத்தி உரையாசிரியர் சொல்லுகிறாரு, நீர்மலிந்த வார்த்தடையோன் பேர்மகிழ்ந்த பேராசிரியர். மகேஸ்வரர்னா மகேஸ்வரன் மகேஸ்வரர்னு ஆச்சு. மகேஸ்வரர் அது சிவபெருமானுடைய பேரு.
சிவபெருமானுடைய பெயரை உடையவர்கள் எப்படி சொல்றாரு பாருங்க. நீர்மலிந்த வார்சடையோன் பேர்மகிழ்ந்த பேராசிரியர், பிறை நெடுமுடி கரைமிடத்தோன் பேர்மகிழ்ந்த பேராசிரியர், வாமமேகலை மாதையோர் பாகனார் நாமம் மகிழ்ந்த பேராசிரியர் என்றெல்லாம் அவர் அவ்வளவு ஏற்றி ஏற்றி போட்டுகிறார். அதனால அப்படிப்பட்ட இலக்கண ஆசிரியர்கள் நிறைய பேர் இருந்ததனை தொல்காப்பியர் தன்னுடைய நூலிலே குறிக்க காணுகிறோம். அதனால அவ்வாறெல்லாம் வளர்ந்த தமிழை நாம எந்த அளவுக்கு படித்திருக்கிறோம், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பேர் எப்படி படித்திருக்கிறார்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் பயில்கின்ற காலத்தில் எவ்வளவு பயின்றிருக்கிறார்கள், எவ்வளவு சொல்லி தரப்படுகிறது, எவ்வளவு ஆராய்ச்சி நடக்கிறது, எல்லா நூல்களும் படிக்கப்படுகின்றனவா என்றெல்லாம் எண்ணி பார்க்கிற போது நிறைய நமக்கு மனதுக்குள் ஒரு கோட்டம் ஒரு வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். சரி, எப்பொருளாயினும் அல்லது இல்லைனும் நன்னா பொருள் சொல்லியாச்சு. எப்பொருளாயினும் அல்லது இல்லைனின் அப்பொருள் இல்லா பெரிய பொருள் கூறல். அதாவது வணிகர்கள் எப்படி பேசணும் என்பதற்கு இலக்கணம். ஒரு கடையில போய் ஒரு பொருளை கேட்கிறோம், அங்க இருந்து போய் ஒருவனை எப்படி கேட்கிறான், பிளேடு இருக்கா, 7 o'clock பிளேடு இருக்கா அப்படின்னு கேட்கிறான். உடனே அவன் என்ன சொல்லணும், உளுந்து இருக்குன்னு சொல்லக்கூடாது. 7 o'clock பிளேடு கேட்டாங்கன்னா நீங்க உடனே பிரின்ஸ் பிளேடு இருக்குன்னு அவன் சொல்லலாம். அதுதான் அதற்கு இயல்பு, இந்த வினாவுக்கு விடைக்கும் அதுதான் இயல்பு. அதனால ஒரு பொருள் இல்லை என்றால் அதற்கு இனமான வேறு ஒரு பொருளை சொல்லலாம். பயருளவோ வணிகி என்று கேட்டாங்க, வணிகர்களே பயிர் இருக்கிறதா என்று கேட்டால் உளுந்து அல்லது இல்லை, உளுந்துதான் இருக்கு மற்றது இல்லை என்று சொல்லுகிறான். அதாவது அதுக்கு மேல பேச்ச வளர்த்த விரும்பல. ஏன்னா வணிகம் பல செயல்களை செய்தாக வேண்டும், பலருக்கு விடை கூறியாக வேண்டும். கொள்ளல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம். சொல்லும் போது அதற்கு இனமான பொருளான்னு பார்க்கணும், அதுதான் மிகவும் இன்றியமையாதது. அதே போல எதுக்க பயிர் மூட்டையில வச்சிருக்கிறான், ஆனா இவன் கேட்கிற பயிர் வேற, அது நரி பயிர். உடனே இப்பயிர் அல்லது இல்லைன்னு சொல்லணும். அப்பொருள் கூறின்னு சுட்டி கூறல். பருப்பு இருக்கு ஐயா அப்படின்னு கேட்டான், பாசி பருப்பு இருக்கு இன்னும் சொல்லலாம், பாதுமை பருப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது துவரம் பருப்பு இல்லை என்று பொருள். அது எப்படி சொல்லலாம், பசும் பயிர், அதாவது பச்சை பயிர் அல்லது இல்லைன்னு சொல்லலாம், பசும் பயிர் அல்லது இல்லை என்று சொல்லலாம். அதனால ஒரு பொருளை பற்றி கேட்கிற போது அந்த பொருள் இல்லாத காலத்து அதற்கு இனமான பொருளை சுட்டி கூற வேண்டும். இப்பயர், இந்த பயிர் எதிரே இருக்கிறது, இந்த பயிர் தான் இருக்கிறது என்று சுட்டி கூறல். இதையெல்லாம் நாம் சரியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ் மரபு, நம்முடைய மொழி மரபு, நமக்கு பாலுண்ட மரபு, தாயிடம் பாலுண்ட மரபு, அப்போதே மொழி கற்ற மரபு சரியாகத்தான் நம்மை அறிவுறுத்தி வந்திருக்கிறது, சரியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவற்றுக்கெல்லாம் இலக்கணம் என்ற ஒன்றை தொல்காப்பியர் சமைத்து தந்திருக்கிறார். இல்லாததை அவர் கற்பனையாக கூறவில்லை, அவர் கதை எழுதவில்லை, நாவல் எழுதவில்லை. மக்களிடையே வழங்குகிற மொழி அதனுடைய செம்மையான படிவு எது என்று அவர் காட்டுகிறார். அதனால இலக்கணம் என்று சொன்னால் தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் பொருள் யாப்பு ஆகிய, எழுத்து சொல் பொருள் ஆகிய 3 இலக்கணங்களையும் அவர் கூறுகிறார். யாப்பு மொழியும் பொருள் விகாரத்துக்குள் அடக்கம் அந்த காலத்துல. அதனால இந்த 5 இலக்கணத்தையும் நிரம்ப பழுத்த செந்தமிழ் பணுவலாக தொல்காப்பியர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, பொருளோடு புணரா சுட்டு பெயராயினும் இப்பெயர அல்லது இல்லைன்னு சுட்டி சொல்லுகன்னு சொன்னாரு. அப்படி சுட்டி சொல்லுகிற போது இப்பெயரு அல்லது இல்லைன்னு தான் சொல்லுமா, இதுதான் ஏன் இருக்குன்னு சொல்லலாம். சுட்டு பெயராயினும் பொருள் வேறுபடாது, பொருளோடு புணராது, பயிருங்கிற பொருளோடு சேராம இதுதான் இருக்கிறது, இவைதான் உள்ளன என்று சொல்லுவது பிழையில்லை. பொருள் வேறுபடாது ஒன்றாகுமே, அது அதனால பொருள் வேறுபட்டு விடாது. இவை அல்லது இல்லை என்று முன்னால் இருக்கக்கூடிய 2 பயிர் வகைகளை காட்டி இவை அல்லது இல்லை என்று சொல்லலாம், அல்லது இஃது அல்லது இல்லை என்று சொல்லலாம். அப்பொருள் கூறின் அந்த பொருளையே குறிக்கும். அடுத்தது, இயற்பெயர் கிளவியும் சுட்டு பெயர் கிளவியும்
இயற்பெயர் கிளவிங்கிறது ஒருத்தனுக்கு தொடக்க காலத்திலிருந்து இட்டு வழங்கி வருகிற பெயர். இயற்பெயர் கிளவியும் சுட்டுப்பெயர் கிளவியும் வினைக்கு ஒருங்கியலும் காலம் தோன்றியும் ஒரு செயலை பற்றி சொல்லுகிற போது ரெண்டு பேரும் வழங்கப்படுகிறதுன்னு வச்சுக்குவோம். அதாவது இயற்பெயரும் வருகிறது, சுட்டு பெயர் வருது. சுட்டு பெயர்ங்கிறது அவன், அவள், அது, அவை, அவர், இவையெல்லாம் சுட்டு பெயர்கள். இந்த ரெண்டு பேரும் வருகிற போது ரெண்டு பேரும் எப்படி வரும்? சாத்தன் வந்தான், கொஞ்ச நேரம் இருந்தான், பிறகு அவன் போனான். சாத்தன் இயற்பெயர், அவன் என்பது சுட்டு பெயர். இந்த 2-3 தொடர்கள்ல முதல்ல இயற்பெயர் வந்தது, அப்புறம் சுட்டு பெயர் வருது. சாத்தன் வந்தான், இங்கதான் இருந்தான், பிறகு அவன் போய்விட்டான். ஆக சுட்டு பெயர் பின்னால வருகிறது, முதல்ல இயற்பெயர் தான் வரும். அதைத்தான் சொல்லுகிறார். வினைக்கு ஒருங்கியலும் காலம் தோன்றின் ஒரு செயலை சொல்லுவதற்கு அந்த பெயர்கள் இரண்டும் சேர்ந்து வருமானால் சுட்டு பெயர் கிளவி முற்பட கிளவா. சுட்டு பெயரை முதல்ல சொல்லுகிற வழக்கம் இல்லை. இயற்பெயர் வழியே என்ன முதல்ல இயற்பெயரை சொல்லு, அப்புறம் சுட்டு பெயரை சொல்லு. இல்லாட்டி மாற்றி சொன்னா குழப்பம்தான் வரும், என்னன்னு தெரியாது. அவன் வந்தான், சாத்தான் போனான் அப்படின்னு சொன்னா பொருள் இல்லை. அதனால சரியாக சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல இயற்பெயரை சொல்லு, ஆள் யாருங்கிறத சொல்லு. அதற்கு பிறகு அவன் என்ற அந்த சுட்டு பெயரை சொன்னா பொருளில் குழப்பம் இல்லை என்பதனை அழகுற காட்டியிருக்கிறார். சாத்தன் வந்தான், அவன் போயினான். சாத்தி வந்தால் அவருக்கு பூ கொடு. சாத்தி வந்தால் அவள் பூ கொடுன்னா இந்த அவள்ங்கிறது சாத்தி தான் குறிக்கும், வேற ஒருத்தையை குறிக்காது. சரி, இது நம்முடைய பேச்சுல, இயல்பான எழுத்துல, உரைநடையில. ஆனா செய்யுள்ள இந்த முறை மாறி வரலாம். சுட்டு பெயர் முதல்ல வரலாம், இயற்பெயர் பின்னால வரலாம். எப்படி என்றால் எல்லாம் அவன் செயல். அந்த கடவுளே பார்த்துக் கொள்வான், அந்த பரமசிவனே பார்த்துக் கொள்வான், அந்த சிவபெருமானே பார்த்துக் கொள்வான். எல்லாம் அவன் செயல். அவங்க சுட்டு பெயர் முன்னால, அதுல செய்யுள்ள வரும். அவன் அணங்கு நோய் செய்தான் ஆயிடாய். யாரு? முருகன். முருகன் தான் இந்த நோயை உண்டாக்கி இருக்கிறான். இந்த பெண்ணுக்கு முருகன் தான் இந்த நோயை உண்டாக்கி இருக்கிறான் சொல்லுகிற போது அவன் அணங்கு நோய் செய்தான் ஆயிடாய். பிறந்துகிறார் சேந்தன் பெயர் வாழ்த்தி, சேந்தனாகிய முருகனுடைய பெயரை வாழ்த்தி என்று சொல்கிறார். சேந்தங்கிறது முருகன். அதனால முதல்ல சுட்டு பெயர் வந்தது, பிறகு இயற்பெயர் வந்தது. இது செய்யுளுக்குரிய இலக்கணம். இது மற்ற இடங்கள்ல இது பொருந்தாது என்று காட்டும். அடுத்தது சுட்டு முதலாகிய காரணக்கிழவியும். அது என்ன? சுட்டு முதலாகிய காரணம், சுட்டெழுத்தை முதலாக கொண்டிருக்கின்ற காரணம் பற்றி வருகின்ற சொல். அதனால் என்பது சுட்டு முதலாகிய காரணக்கிழவி. எப்படி? இது ஒரு அருமையான ஒரு நூற்பாடு. சுட்டு முதலாகி இதுக்கு காற்ற எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நான் படிக்கின்ற காலத்திலே இந்த இடத்துல படிக்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. இந்த ஆசிரியர் கேட்டார், என்னப்பா சிரிக்கிற, இலக்கணம் பாடம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ ஏன் சிரிக்கிறது தெரியுதுன்னாரு. இப்ப நீங்களும் பாருங்க, நீங்களும் சிரிப்பீர்கள். சுட்டு முதலாகிய காரண கிளவியும். அதனால் எப்ப வரும்? சுட்டு பெயர் இயற்கையின் பெரிய தோன்றும். இயற்பெயர் சுட்டு பெயர் ரெண்டு வருகிற போது எது முதல்ல வரும்னு சொன்னோம்? இயற்பெயர் தான் முதல்ல வரும். சாத்தன் வந்தான், அவன் போனான். சுட்டு பெயர் பின்னாடி வரும்னு சொன்னோம். அதே போல சுட்டு முதலாகிய காரண கிளவி, அதாவது அதனால் என்பதும் கூட முதல்ல வராது. அது இயற்பெயர் வந்த பிறகுதான் வரும். அதுவும் அதே வரிசை தான். அதாவது முதல்ல இயற்பெயர், அதற்கு பிறகு சுட்டு பெயர், அப்படி வரணும். எப்படி வரும்? அதுக்கு எடுத்துக்காட்டு 2 எடுத்துக்காட்டு காட்டுறார். அதை கண்டுதான் எனக்கு சிரிப்பு ஏற்பட்டது. இப்ப நீங்களும் பாருங்க. சாத்தன் கையெழுதுமாறு வல்லர், அதனால் ஆசிரியன் உவக்கும், அதனால் தந்தை உவக்கும். இளம்பொருள் காட்டுறது. அந்த கையெழுத்து அழகா இருக்கு. கையெழுத்து எப்ப அழகா இருக்கும்? எழுதி 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 பழகினாதான் கையெழுத்து நன்றாக வரும். சிறிய செய்தி தான். திருவிக தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதுகிறார், எனக்கு கையெழுத்து அழகா வரவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருந்தது என்று எழுதுகிறார்.
ஏனென்றால் அவர் நிறைய எழுத தொடங்குவதற்கு முன்பு நிறைய பேச தொடங்கிட்டார். மேடைதோறும் அழகழகான தமிழ்ல பேசக்கூடிய அவர் உட்கார்ந்து எழுதுகின்ற காலத்து அவருடைய கையெழுத்து முதல்ல அழகா இல்லை, அது போக போக கொஞ்சம் நல்லா வந்து விட்டது. அதனால கையெழுத்து அழகா வரணும். ஒருத்தருக்கு எழுதுகிற கையெழுத்து எல்லாருக்கும் புரிய வேண்டும். சில பேருடைய கையெழுத்தை நாம புரிந்து கொள்ளவே முடியாது. அது அவருடைய குறை, சரியாக பழகவில்லை என்பது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, எழுதுகோலை பற்றுகின்ற இடத்தை மாற்றி பார்க்கணும். ரொம்ப நுனிப்பக்கம் போனாலும் சரி, விலகி எழுதுகோளுடைய உடம்பு பகுதிக்கு வந்துட்டாலும் சரி, எழுத்து சரியா அமையாது. சரி, அதெல்லாம் வேண்டாம். இப்போ சாத்தம் கையெழுதுமாறு வல்லன். சாத்தம் கையால் எழுதுகின்ற வகையில அவன் ரொம்ப சேர்ந்தவன். அதனால் என்ன, ஆசிரியன் உவக்கும். ஆசிரியனுக்கு அதனால மகிழ்ச்சி, உன் கையெழுத்து நல்லா இருக்கப்பா அப்படின்னு அவ்வாறு சொல்லுவது வழக்கம். எங்க ஆசிரியர் அப்படிதான் என்னை பற்றி சொல்லுவார். ஆசிரியன் உவக்கும், கையெழுத்து நல்லா இருக்கு, எத்தனை பக்கம் எழுதினாலும் கையெழுத்து நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவார். அதனால சாத்தன் கையெழுதுமாறு வல்லன், அதனால் ஆசிரியன் உவக்கும், அதனால் தந்தை உவக்கும் என்றெல்லாம் சொல்லலாம். அடுத்த எடுத்துக்காட்டுதான் சிரிப்பு. சாத்தி சாத்தனுக்கு என்ன சொன்னாரு, அவனுடைய கையெழுத்து அழகா இருக்குன்னு சொன்னாரு. சாத்திக்கு அது மாதிரி சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. சாத்தி என்பது பெண். சாத்தி சாந்தரைக்குமாறு வல்லல். சாத்தி மிளகா சாந்து நல்லா அரைப்பாளாம். அது சமைக்கிறதுக்கே பிறந்த பொண்ணுன்னு காட்டிவிட்டாரு. சாத்தி சாந்தரைக்குமாறு வல்லல், அதனால் கொண்டான் உமக்கும். உடனே கணவனுக்கு அதுல மகிழ்ச்சி, நம்ம வீட்டுக்கு இருக்கிற பொண்ணு மிளகா நல்லா அரைக்கிறா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியா. சாத்தன் விட சாந்தரைக்குமாறு வரணும்னு சொல்றது இல்லை. அப்படி சொன்னா இந்த சமுதாயம் ஒத்துக்கிறது இல்லை. சாத்தன் நல்லா சமைக்கிறான்னு சொன்னாலும் கூட கிண்டலா எல்லாம் பேசக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர் வீட்டுல ஐயாதான் சமையல் இப்ப அப்படின்னு கிண்டல். ஏன் ஆண் சமைத்தால் ஆகாதா அப்படின்னா நலனையும் வீமனையும் சொல்லியிருக்க கூடாதுல்ல. இவங்க அவர்களுடைய பேராற்றலை பெரிதும் விளக்குகின்ற வகையில சொல்லுகிற போது நலபாகம் ஈமபாகம்னு சொல்லுவாங்க. ஆக அவர்கள்லாம் சமைத்தது பெருமை. இப்ப நாம வீட்டுல சமைத்தால் நம்முடைய மனைவிக்கு உடல்நலம் இல்லை, தாய்க்கு உடல்நலம் இல்லை என்று ஒரு ஆள் வீட்டுல உள்ள சமைத்தால் அங்கிருந்து தேடிக்கொண்டு வருகிற நண்பர் வந்து, என்ன இன்னைக்கு சமையல் நீங்க தானா, எப்பவுமே நீங்க தானா அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால இந்த தொழில் இன்னாருக்கு என்ற ஒரு பாகுபாடு, அதுதான் பெண்ணடிமை சமுதாயத்தினுடைய இலக்கணம் என்று சொல்லுகிறார். அதை தகர்க்க வேண்டிய ஒரு சீர்திருத்த மனோபாவம் பிற்காலத்துல வந்தது. சாத்தி சாந்தரைக்குமாறு வல்லல், அதனால் கொண்டான் உவக்கும். சரி, அடுத்தது இந்த நூற்பாவை நான் கண்டபோது, இதற்கு உரையை கண்டபோது என் உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் புதியது கண்ட ஒரு உவப்பும் எனக்கு ஏற்பட்டது. உங்களுக்கு ஏற்படும் பாருங்க. இந்த வரையில நம்ம கேட்கிறாத ஒரு செய்தியை இந்த உரையில் நாம் காணப்போகிறோம். இதை யாரும் சொல்லல, நான் எழுதியிருக்கிறேன். நான் என்னுடைய 2 நூல்கள்ல இந்த செய்தியை எழுதியிருக்கிறேன். அதை பற்றி அறிஞர் உலகம் என்ன கருதுகிறதோ எனக்கு தெரியல. அதை நான் பொது சொல்லுகிறேன். சிறப்பினாகிய பெயர்நிலை கிளவிக்கும். ஒருத்தருக்கு சிறப்பு பெயர், இந்த காலத்துல சிறப்பு பெயர்லாம் விருது பெயர்கள்லாம் கொடுப்பாங்க. ராவ் பகதூர் ஆங்கிலேயன் தமிழனுக்கு கொடுத்த விருது பெயர், அந்த பட்டத்தை கொடுத்து மயக்கி தன்னுடைய பக்கத்துல வச்சுக்கிட்டான் ஆங்கிலேயன். ராவ் பகதூர் சிங்காரம் அப்படின்னு சொன்னா, சிங்காரம்ங்கிறது இயற்பெயர், ராவ் பகதூர்ங்கிறது சிறப்பு பெயர். அது மாதிரி சொல்லுகிற போது கலெக்டர் சாமிதுரை அப்படின்னா அவருடைய பதவி பெயர், அது சிறப்பு பெயர் தான். கலெக்டர் சிறப்பு பெயர், சாமிதுரை இயற்பெயர். அப்படி வருகிற போது சிறப்பினாகிய பெயர்நிலை கிளவிக்கும் இயற்பெயர் கிளவி முற்பட கிளவா. இங்கேயும் சிறப்பு பெயரை முதல்ல சொல்லுங்க, இயற்பெயரை அப்புறம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவது அப்படித்தான் சொல்லுவோம். நான் சிறப்பினாகிய பெயர்நிலை கிளவிக்கும் இயற்பெயர் கிளவி முற்பட கிளவா. கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனார்
அப்படின்னு சொல்லுகிற போது கப்பலூற்றிய தமிழங்கிறது சிறப்பு பெயர், சிதம்பரம்ங்கிறது இயற்பெயர். அது போலதான் சொல்லணும். இந்த இடத்துல என்ன ஒப்புக்கூடிய செய்தி என்றால், எடுத்துக்காட்டு காட்டுகிற போது சேனாவரையர் ஒரு எடுத்துக்காட்டு காட்டுகிறார். தெய்வ புலவர் திருவள்ளுவர் அப்படின்னு காட்டணும். தெய்வ புலவர் திருவள்ளுவர். இதுல என்ன பெரிய நமக்கு மகிழ்ச்சின்னு கேட்டா, என்ன இலக்கணம், எதுக்கு இலக்கணம் சொல்றதுன்னு பாருங்க. சிறப்பு பெயர் இயற்பெயருக்கு இலக்கணம். எது சிறப்பு பெயரப்ப? தெய்வ புலவன் என்பது சிறப்பு பெயர், தெய்வ புலவன் என்பது சிறப்பு பெயர், திருவள்ளுவன் என்பது இயற்பெயர். அதுதான் மிகவும் இன்றியமையாதது. இதுவரையில நாம என்ன சொல்லிக் கொண்டோம் என்றால், வள்ளுவன் என்பது ஒரு காரண பெயர். அவன் வள்ளுவன் என்ற குடியில பிறந்தான். அவன் யானை மேல இருந்து கொண்டு பறையறைந்து நல்ல நாள் பற்றி சொல்லுவான் என்று பெருங்கதை சொல்லுகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். வழி வழியாக எல்லாரும் அதே எழுதினாங்க. அறிஞர் பெருமக்கள் எல்லாம் என்ன எழுதினாங்கன்னா, வள்ளுவன் என்பது ஒரு குடிப்பெயர், வள்ளுவன் என்பவன் பறையறைகிறவன், அந்த மரத்துல வந்தவன் தான் திருவள்ளுவன் என்றெல்லாம் சொன்னார். அது இல்லை என்பதனை இந்த எடுத்துக்காட்டு காட்டுது. திருவள்ளுவன் என்பது அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு, யாரும் சொல்லல. சேனாவரையர் நமக்கு சொன்னார், நான் அதை எடுத்து எழுதியிருக்கிறேன். திருவள்ளுவன் என்பது இயற்பெயர், அவங்க தந்தை தாயாரிட்ட பெயர் அது திருவள்ளுவன் என்பது. அது சிறப்பு பெயர் சொல்லுகிற போது தெய்வ புலவன், அது சிறப்பு பெயர். இந்த வள்ளுவன்கிறது இயற்பெயரா வருமா அப்படின்னு ஒருத்தர் என்ன கேட்டார். வரும். நாஞ்சில் வள்ளுவன் என்பது ஒரு குறுநில மன்னனுடைய பெயர். சேரனுக்கு துணையாக படை அனுப்பி உதவி செய்து அவனுடைய படை தலைவனாக இருந்து போரிட்ட ஒருவனுடைய பெயர் நாஞ்சில் வள்ளுவன். அவனை ஒரு சிறை பெரியனார் என்ற ஒரு புலவர் பாடுகிறார் புறநானூற்றுல. அதனால அது இயற்பெயராக இருத்தல் உண்டு என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அதனால இங்க நமக்கு ஒரு அருமையான செய்தி கிடைத்திருக்கிறது. சாதி பற்றி வந்த பெயர் இல்லை இந்த வள்ளுவன் என்பது, திருவள்ளுவன் என்பது. அது பெற்றோரிட்ட பெயர் திருவள்ளுவன் என்பதற்கு சேனாவரையர் நமக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு புலவர் பெருமகன். ஆனா பெருமை சேனாவரையர். வடநூற்கடலும் தென்னூர்கடலும் நிலை கண்டு உணர்ந்த சேனாவரையர். அப்படிப்பட்ட பெரும் புலவர் நமக்கு சொன்னார். அதே போல அடுத்த இன்னொரு எடுத்துக்காட்டு, ஏனாதி நல்லுதடன் என்று சொல்லுவார். நல்லுதடன் என்பது பெயர், அது இயற்பெயர். சிறப்பு பெயர் என்ன? ஏனாதி. ஏனாதின்னா ஒரு படைத்தலைவன் என்று ஒரு பட்ட பெயர். ஏனாதி நல்லுதடன். கர்னல்ங்கிறது மாதிரி, கர்னல் கரியப்பான்னு, கரியப்பாங்கிறது இயற்பெயர், கர்னல்ங்கிறது சிறப்பு பெயர். அதனால இந்த இடத்துல சிறப்பு பெயர் முதல்ல வரும், இயற்பெயர் பின்னால வரும். அதனால இந்த உரையாசிரியர் காட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பார்த்தா கூட அந்த காலத்து சமுதாயம் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த காட்டு போனா கூரை இடம்தான். இந்த கூரைன்னா உடுத்துக்கிற ஆடை. இந்த காட்டுக்குள்ளார போனா வேட்டியை உருவிட்டு விட்டுருவான்னு சொல்றான். அந்த காலத்துல ஒரு எடுத்துக்காட்டு. காட்டுக்குள்ளார போனா கட்டி இருக்கிற வேட்டியை ஒருத்தன் உருவிடுவானா, கொண்டாடா இல்ல உனக்கு என்ன வேட்டி அப்படின்னு. அப்ப அந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை கூட இருந்திருக்காரு. சமூகம் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது, நன்மை தீமைகள் இரண்டும் கலந்ததுதான் சமூகம். எந்த சமூகமும் 100க்கு 100 விழுக்காடு குறைகளே இல்லாத சமூகம் இல்லை. ஒரு விழுக்காடாவது குறை இருக்கும். எல்லா காலத்திலும் மனிதர்கள் இருப்பவர்கள் நிறையும் குறையும் உடையவர். இந்த உரையாசிரியர் வழியாக நமக்கு ஒரு சமூகம் தெரிகிறது. அவர்கள் கொடையாளிகளாக இருந்தார்கள், அவர்கள் பொருளை கறந்து வைப்பவர்களாக இருந்தார்கள், பிறர் துன்பம் கண்டு அழுபவர்களாக இருந்தார்கள், தியாகம் செய்பவர்களாக இருந்தால், பிறரை வதைப்பவர்களாக இருந்தார்கள். எல்லா நிலையும் இருந்தன. அதனைத்தான் இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் நமக்கு காட்டுகின்றன. இப்ப அடுத்தபடியாக ஒரு பொருள் குறித்த வேறு பெயர்கள். ஒரு பொருளுக்கு 4-5 பேர் இருக்குன்னு வச்சுக்குவோம். எப்படி என்றால், ஆசிரியன்னு ஒருத்தர் இருக்கிறான், ஆசான்னு அவனுக்கு பேரு. அதே சமயத்துல அவன் அந்த ஊருக்கு தலைவனா இருந்திருக்கிறான். இப்படி அவனுக்கு பல நிலைகள். அப்படி வருகிற போது ஒரு பொருள் குறித்த வேறு பெயர்கள். எல்லா பேரும் அவன் ஒருத்தனுக்குரியன. பேராசிரியன், பெரும் புகழ்கோன், நாராயணசாமி அப்படின்னு சொல்லுகிற போது 2 பேர் அவனுக்கு சிறப்பு பெயர்.
பேராசிரியன் பெரும்பெயர் பெரும்புகழ்கோன் அப்படின்னு வச்சுங்க. அவ்வாறு அப்படி ரெண்டு பேர் சொல்லுகிற போது அல்லது பல பேர்கள் சொல்லுகிற போது ஒரு பொருள் குறித்த வேறு பெயர்கள் எல்லாமே ஒரே ஒரு ஆளை தான் குறிக்கிறது அல்லது ஒரு பொருளைத்தான் குறிக்கிறது. ஒரு பொருளை குறிப்பதாக இருந்தால் ஓசையடங்கா அது முடங்குகின்ற பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே கடலுக்கு உள்ள அடைமொழிகள் தான். ஓசை அடங்காதது, முடங்குகிறது, உத்துடையது எல்லாம் கடல் தான். இப்படி பல பேர்களை உடைய ஒரு கடல் என்று சொன்னால் கடல் வாரினாலும் கடல் தான் கடல். அதே போல பெரு நீத்தம், மிகப்பெரிய நீத்தம், அளவில் நீத்தம், இதெல்லாம் கடலுக்குள்ள பல பெயர்கள். இப்படி பல பெயர்களும் சொல்லுகிற போது ஒரு பொருள் குறித்த வேறு பெயர் கிளவி தொழில் வேறு கிளப்பின் ஒன்றிடமிடவே. எல்லாத்துக்கும் தொழில் ஒன்னா இருந்தா இந்த பெயர்கள் எல்லாம் அடிக்கி சொல்லலாம். பெருங்கடல், அலைகடல், முத்துக்கடல், முழங்கிற்று சொல்லலாம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு தொழில் இருந்ததுன்னா பெருங்கடல் வலிமை குன்றியது, அலைகடல் முற்றை தந்தது, வெவ்வேறு வினை. இதையெல்லாம் சொல்லுகிற போது என்ன ஆகிவிடும் என்றால் அவை ஒரு பொருளை குறித்தனவாக கருதப்படா, அவை வெவ்வேறு பொருளாகிவிடும். அதுக்கு உரையாசிரியர் காட்டுவது ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு. மரபு வலுவமைதி அப்படிங்கிறார் அவர். ஆசிரியன் பேரூர்களால் செய்கியன் இளங்கண்ணன் சாத்தன் வந்தான் என்பதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு. யார் வந்தா? ஆசிரியன் அவன்தான், பேரூர்களால் அவன்தான், செய்கியன் இளங்கண்ணன் சாத்தன் வந்தான். சாத்தன்கிறது பேரு. இந்த பேர்கள் எல்லாமும் அவனுக்கு இருக்கிறது. ஆசிரியன், பேரூர்களால், செய்கியன், இளங்கண்ணன், இவ்வளவு பேர்களும் என்ன கடைசியில ஒரே ஒரு வினையில முடிஞ்சது, வந்தான்ங்கிற வினையில முடிஞ்சது. ஒரு வினை மட்டும் சொல்லப்பட்டிருந்தால் இத்தனை ஆளும் ஒத்தந்தான்னு பொருள். ஆசிரியனும் அவன்தான், பேரூர்களாலும் அவன்தான், செய்கியனும் அவன்தான், இளங்கண்ணனும் அவன்தான், சாத்தனும் அவன்தான், வேற வேற ஆள் இல்லை. ஆனால் தொழில் வேறு கிளப்பின் ஒவ்வொன்றுக்கும் தொழில் வேற சொன்னீங்கன்னா ஆசிரியன் வந்தான், பேரூர்களால் உண்டான், செய்கியன் சென்றான், சாத்தன் போனான்னு சொன்னா 5 ஆளுன்னு பொருள், வெவ்வேறு ஆளுன்னு பொருள். அதனால ஒரு வினை கொடுக்கின்ற போது மட்டும்தான் இந்த பெயர்கள் எல்லாம் ஒருவனை குறிப்பதாக கொள்ளப்படும். ஒவ்வொன்றுக்கும் தனி வினை கொடுப்பீர்களானால் அவர்கள் வேறு வேறு ஆள் என்பது புலப்படும் என்று சொன்னார். இது மரபு வலுவமைதி. ஏனென்றால் இலக்கணம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒருவனுக்கு ஒரு வினை. 5 பேரும் சொன்னீங்கன்னா 5 பேரும் ஒருத்தனை தானியா குறிக்குது. அதனால இது மரபு வலுவமை என்று பார்த்தோம். அடுத்தது தன்மை சொல்லே அசைனை கிளவி என்று எண்ணுவடி மருங்கில் விரவுதல் வரையார். தன்மை சொல்லே அகிரணை கிளவி என்று எண்ணுவடி மருங்கில் விரவுதல் வரையார். இந்த இடத்துல அகிரணை சொல்லுன்னு ஒண்ணு இருக்கு, தன்மை சொல்லுன்னு ஒண்ணு இருக்கு. 2 சொல் இருக்கு. தன்மை சொல்ல நான்கிறது தன்மை சொல், நான் யான் தன்மை சொல். தன்மையில ஒருமை, இதெல்லாம் தன்மையில பன்மைன்னா நாம் யாம், இதையெல்லாம் தன்மை பன்மை. தன்மை சொல்லும் அகிரணை கிளவியும் ஆடு மாடு குதிரை இதெல்லாம் அகிரணை சொல் 2ம் கலந்து வருதுன்னு வச்சுங்க. என்ன செய்யறது, எப்படி வினை கொடுக்கறது, என்ன பால்ல கொடுக்கறது, என்ன திணையில கொடுக்கறது, ஒரு குழப்பம். அவர் சொல்லியிருக்காரு, வினையில் தோன்றும் பாலறிகளவையும் பெயரில் தோன்றும் பாலறிகளவையும் மயங்கள் கூட தம்மரவினகள். அப்ப குதிரை வந்ததுன்னு தான் சொல்லணும், மாடு போயிட்டுன்னு தான் சொல்லணும், கண்ணன் சிரித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ரெண்டையும் சேர்த்து சொன்னா என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. உயர்கனையும் அகிரனையும் சேர்த்து வந்தா அது தன்மை பெயர் வந்தா எப்படி சொல்றது, நானும் என் குதிரையும் தொடங்கிட்டோம். எப்படி சொல்றது அப்படின்னா யானும் என் இயக்கமும் சாரும். இது பல பேர் தவறா பொருள் சொல்லிட்டாங்க. நீங்கள் இதனை நன்றாக நினைவுற வைத்துக் கொள்ளுங்கள். சாரும்
என்றால் வரும் என்று பொருள் இல்லை. சாரும் என்றால் சாரும் என்பது பொருள், போதும் பொருள். இந்த இடத்துல நானும் என்னுடைய வேறுமே போவிலா, இங்க வந்தன்னு நின்றன்னு வென்று வருவேன். என்னுடைய கையில நானும் என்னுடைய வேறும் போதும். சாரும் என்பதற்கு போதும் என்பது பொருள். அப்ப இதை எப்படி வழங்குவது? நானும் என் குதிரையும் ரெண்டையும் போட்டுட்டோம். விரைவுக்கு வருவோம் என்று சொல்லலாம். அது விரவி வரலாம். எண்ணுவழி மருங்கின் விரவுதல் வரையார், விரவு வருதலை நீக்க மாட்டார்கள். நானும் என் குதிரை வர்றோம் அப்படின்னா, குதிரையை போய் உயர்நிலை போடு சொல்லிட்டேன்னா, நான் சேர்றதுனால அப்படியா? நான் சேருவதனால குதிரையும் போது உயர்தனை வினைக்கு பொருத்தமாக வந்துவிட்டது என்று பாருங்க. பல பேர் தவறாக எழுதுவது கவனிக்க வேண்டும். நான் ஊரில் இருந்து 10 புத்தகங்களை வரவழைத்தேன். இந்த அழைத்தேன்கிறது புத்தகத்துக்கு வராது. நான் ஊரிலிருந்து 10 புத்தகங்களை வரவழைத்தேன். கூப்பிட்டா எது வருமோ அதுதான் வரவழைத்தேன்னு சொல்லலாம். வருவித்தேன்னு சொல்லணும். வருவித்தேன், தருவித்தேன் என்று சொல்ல வேண்டும். அதனால நுட்பமாக அவற்றையெல்லாம் பார்க்கிற போது பிழையின்றி எழுதுவதற்குரிய நிலைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது நானும் என் குதிரையும் வருவோம் அப்படின்னா, குதிரை அகிரணை, குதிரை அகிரணை, நான் உயர்ந்தனை, அதுவும் தன்மை. நானும் என் குதிரையும் வருவோம் அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த இடத்துல குதிரை அகிரணை சரி, அது எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியுமா? நானும் என் பைக்கும் வருவோம்னு சொல்லக்கூடாது. நானும் என் மோட்டார் பைக்கும் வருவோம், அது மரபு இல்லை. அதனால உயிருடைய பொருள்களைத்தான் அப்படி சொல்லுவது வழக்கம். நானும் என் குதிரையும் வருவோம். ஒருமை எண்ணின் பொதுப்பிரி பார்சொல் ஒருமை கண் அல்லது எண்ணு முறை நில்லாது. ஒருமை எண்ணின் பொதுப்பிரி பார்சொல் நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இலக்கணம் எவ்வளவு தெளிவா சொல்லப்படுகிறது என்பதற்கு இந்த நூற்பாவை எடுத்துக்காட்டு. ஒருமை எண் அப்படின்னா ஒருவன் ஒருமை எண். பொது பிரி பார்சொல், பொதுவிலிருந்து பிரிந்து வருகிற சொல். ஒருவர் என்பது பொது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது. அதிலிருந்து பிரிந்து வழங்குகிற சொல் என்பது ஒருவன் ஒருத்தி. ஒருமை எண் ரெண்டுமே ஒருமையை தான் குறிக்கிறது. ஒருவன் ஒருத்தி வருது. அது பொது சொல் எது? ஒருவர் என்பது பொது சொல். சரி, ஒருமை எண்ணின் பொதுப்பிரி பார்சொல் ஒருமை கண் அல்லது எண்ணு முறை இல்லாது. எண்ணுகின்ற போது அது ஒருமைக்கு மட்டும்தான் வரும். நல்ல எடுத்துக்காட்டை கொண்டுதான் இந்த நூற்பாவை புரிந்து கொள்ள முடியும். ஒருவன் ஒருத்தி அப்படின்னு தான் சொல்லலாம். அது எண்ணுகின்ற முறையில அதற்கு மேல வராது. இப்படி ஒருவன் ஒருத்தி, இருவன் இருத்தின்னு வராது, மூவன் முத்தின்னு வராது. அது ஒருமைக்கு மேல அது வருவது இல்லை. ஒருவன் ஒருத்தி பெயர் மேல், அதுதான் நன்னூராசிரியர் சுருக்கமா சொல்றாரு. ஒருவன் ஒருத்தி பெயர் மேல் எண்ணில. அதுக்கு மேல இதே மாதிரி கொண்டு போகாதீங்க. இருவன் இருத்தி மூவன் முத்தின்னு தான் சொல்லாதீங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் வராது. ஒருவன் ஒருத்தி, பொது பிரி பார்சொல், பொதுவிலிருந்து பிரிந்து வருகின்ற ஒருமையை உணர்த்துகின்ற ஆண்பால் சொல் பெண்பால் சொல் என்று பிரிந்து வழங்குகின்ற சொற்கள் எண்ணு முறை இல்லாது தொடர்ந்து எண்ணிக்கொண்டு போவதற்கு வரமாட்டா என்று காட்டினார். இருவர் மூவர்னு சொல்லலாம். இருவர் மூவர், அது பொது பிரி பார்சொல் இல்லை, அது பொது சொல்றான். இருவர் மூவர் நால்வர் ஐவர் அப்படிலாம் வரலாம். ஆனால் ஒருவன் ஒருத்தி என்று தெளிவாக ஒருமைப்பால் காட்டக்கூடிய சொற்கள் வருவது இல்லை. பேராசிரியர் மூவா தான் எழுதி பார்த்தார் நம்முடைய நாவல்ல. ஒருவள்னு ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வந்தார். ஒருவன் ஒருவள் அப்படின்னு அது நிக்கல. ஒருவன் ஒருத்தி தான். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி இரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து ஒளிந்து வளர்ந்து அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனா பிறந்து இன்னொருத்தி மகனா வளர்ந்து என்று கண்ணனுடைய பிறப்பை பற்றி பேசுகிற போது இந்த ஒருத்திங்கிற சொல்ல கிடையாது. அதனால ஒருவன் ஒருத்தி. ஒருவன்கிறதுக்கு இன்னொரு பொருள் உண்டு, ஒப்பற்றவன் என்று பொருள்.
ஒருவன் என்றால் ஒப்பற்றவன் என்றும் ஒரு பொருள் உண்டு. சரி, அடுத்தது ஒருவே, அதாவது குறுந்தொகையில ஒரு சிறை பெரியனார் சிறைக்கூடிய ஆந்தையார் என்று ஒரு புலவர். இந்த பாட்டை நான் நினைத்து நினைத்து என்ன நுட்பம், என்ன அழகு, என்ன பண்பாடு, ஒரு தலைவியினுடைய கூற்றாக இருக்கக்கூடிய இந்த பாட்டு. அது பாட்டினுடைய எண் சொல்லுகிற நீங்க பாருங்க. அது பிறகு 57வது பாட்டு. அது சிறைக்கூடிய ஆந்தையார் பாடுகிற பாட்டு. பூவிடைப்படினும் ஆண்டுகளின், அதாவது இந்த நீரிலே இருக்கிற மகந்திற் பறவைகள் ஒன்றாக போகிற போது நடுவுல ஒரு பூ விழுந்தா கூட அதுக்காக விலகி இடம் கொடுக்கக்கூடிய அந்த நேரம் கூட தாங்க முடியாது பிரிவ. அப்படி இணைந்தே செல்லக்கூடிய பறவை. நீருடைய மகந்திற் புணர்ச்சி போல, அதாவது பூவிடைப்படினும் ஆண்டுகளின் நீருரை மகந்திற் புணர்ச்சி போல பிரிவரிதாகிய தண்டாக்காமம். பிரிவுங்கிறது அறிவு. அப்படிப்பட்ட ஒரு காதல் வாழ்க்கையில வாழக்கூடிய நிலையில இருவேமாகிய உலகத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்? அந்த உலகத்துக்கு இருவேமாக வந்தோம். ஆணாகவும் பெண்ணாகவும் இந்த உலகத்திற்கு 2 பேரா தானே வந்தோம். பிறகு என்ன செய்தோம்? இப்ப அவர் ஒரு இடத்துலயும் நான் ஒரு இடத்துலயுமா பிரிஞ்சிருக்கிறேன். இதுல யாராவது ஒருவர் இறந்தால் ஒருவே நாங்கள் ஒரு ஆளா துன்பப்படும் இந்த உலகத்துல. அது வேண்டாம். உயிர் ஒன்னா போகட்டும், 2 பேருக்கும் உயிர் ஒன்றாக போகட்டும் என்று சிறைக்கூடிய அந்த யார் பேசுகிறார்? இருவேமாகிய உலகத்துக்கு அந்த சொல்ல நான் நினைந்து ரொம்ப மகிழ்வது வழக்கம். இந்த உலகத்துக்கு எப்படி வந்தோம்? 2 பேரா வந்தோம். பிறகு 2 பேரும் சேர்ந்து ஒருவர் போல வாழ்ந்தோம். பிறகு இப்போது அதுல ஒரு ஆள் பிரிந்து போவதை விட 2 பேரும் ஒன்னா செத்துள்ளோம். அதுதான் நம்மிடையே இருக்கக்கூடிய உண்மையான அந்த தொடர்பு, உயிரோடு படைந்த தொடர்பு. சிறைக்கூடிய ஆந்தையாருடைய தலைவி சொல்லுகிறார், ஒருவேமாகிய புண்மையனாம் உயர்க்கே. நான் தனியாக ஒரு ஆளா இருக்கக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து உய்ய வேண்டும் என்றால் விரிவெளியாகிய தண்டாக்காமல் உடன் உயிர் போகுவதில்லை. உடன் உயிர்னு சொன்னானே என்ன அழகு! அதனால உடன் உயிர் உன்னவே இந்த உயிர் போய் தொலைக்கணும் என்று பேசுகிறாள் ஒரு தலை. இருவேன் அப்படிங்கிற அந்த 2 சொற்கள் ரொம்ப ஆழ்ந்த பொருளுடைய. இருவேன் என்றால் 2 பேர். இது திரைப்பட பாட்டுல கூட வரும். ஒருவர் ஒருவராய் வந்தோம், இருவர் இருவராய் இணைந்தோம் அப்படின்னு சொல்ற கண்ணதாசன். ஒருவரா தனித்தனியா தான் வந்தோம், 2 பேரா சேர்ந்தோம், போகும்போது அப்படி போயிட்டோம் அப்படின்னு வாழ்க்கை தான் அப்படின்னு அவர் பாடுறாரு. அதே போல ஒருவேன்னு சொல்றாரு பாருங்க. அந்த வழக்கு கொஞ்சம் புதுசு. ஒருவேங்கிறதுல ஏங்கிறது பண்ணை விரிச்ச சொல்ல வருது. அது எப்படி ஒருவேமாகிய பொண்ணு ஒருவராக இருக்கக்கூடிய நீங்க ஒருத்தர் நான் ஒருத்தர்னு அந்த 2 பண்ணையை சேர்த்து 2 உரிமையும் சேர்த்து சொல்லுகிற போது ஒருவேன்னு சொல்றாரு. அது ஒரு அருமையான ஒரு வழக்கு. அடுத்தது வியங்கோல் எண்ணு பெயர் இணை விரவு வரையா. இந்த வியங்கோல் என்பதற்கு என்ன பொருள் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள். முதல்ல இந்த சொல்லு சூடாமணி நிகண்டுல வியங்கோல் என்றால் ஏவல்ங்கிற பொருள் வருது. போய் மாட்டை கட்டுக, ஊருக்கு போக, என்னிடம் சொல்லுக, இதெல்லாம் ஏவல். இது வைதற் பொருளையும் வரும், வாழ்த்தற் பொருளையும் வரும். ஒழிக, வாழ்க. அதே போல வேண்டுகோள் பொருள் வரும். என்னிடம் கூறுக, இது வேண்டுகோள் பொருள். விண்ணப்பிக்க. வள்ளுவரோட சொல்றார், செய்க பொருளை செய்க பொருளை செறிஞர் பெருக்கருக்கும் எஃகு அதன் கூறியது இல் அப்படிங்கிறார். ஏவல் பொருள்ல வரும், வைதற் பொருளை வரும், வாழ்த்தற் பொருளை வரும். அதிகமாக அரசியல் உலகத்தெல்லாம் பார்க்கலாம். வாழ்கன்னு சொன்னான்னா அடுத்தபடி என்ன சொல்ல போறான்னு நமக்கு தெரியும். ஒழிகன்னு சொல்ல போறான். நாங்களெல்லாம் வாழ்க, எதிர்கட்சியெல்லாம் ஒழிக. அதனால வாழ்க ஒழிகன் இப்படி சொல்லாத ஒருத்தர் இருந்தார் இந்த உலகத்துல. எப்படி? வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், பசுக்கள் வாழ்க, அந்தனர் வாழ்க,
வானவர் வாழ்க அப்படின்னா சொல்லி வீழ்கன்னார். அடுத்தபடி எல்லாரையும் போல எது வீழ்க? தன்புடல்னார். மேலிருந்து வானத்திலிருந்து தண்ணிய மழைத்துளி வீழ்கன்னார். அது வீழாட்டி என்ன ஆகும்? அப்படித்தான் சொல்லணும். அந்த சொல்ல கூட ஒரு உயர்ச்சிக்கு பயன்படுத்துறாரு பாருங்க திருஞான சம்பந்தர் என்னுடைய சேவாரத்துல. வாழ்க அந்தனர் வானவர் ஆணியும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. அவன் கூன்பாண்டியனா இருந்தான். இந்த பாட்டை கேட்ட அளவில் அவனுடைய கூன் நிமிர்ந்தது என்று சொல்லுகிறது பெரிய புராணம். வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னார். அதனால அது வசவு சொல்லாக இருந்தால் கூட அந்த வசவு சொல்ல ஒரு வாழ்த்து சொல்லாக மாற்றி விட்டார் ஞானசம்பந்தர். அதே போல வாழ்க தமிழ் யார் முதல்ல சொன்னா நினைச்சு பாருங்க. செய்யுள்ள கவிதையில வாழ்க இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் அப்படின்னு. வாழ்க தமிழ் என்று முதல்ல கவிதையில எழுதிய ஆள் வந்து பாருங்க. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வானம் அடைத்தும் அளாவிய வன்தமிழ் வாழிய பெரிய பரிணாமம் அதுக்கு கொடுத்துட்டான். வானம் அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு தமிழ் மொழி. அதாவது அவ்வளவு கட்டுக்கிடங்காத ஆசை. இதெல்லாம் வியங்கோல் என்று பெயர் பெறும் பாட்டு. அடுத்தது இந்த வியங்கோல் எண்ணு திணை எண்ணு பெயர் வியங்கோல்ல இந்த எண்ணு பெயர் ஒன்னொன்னா எண்ணிக்கொண்டு போகின்ற பெயர் திணை விரவு வரையார் உயர்தனை அகிரணயுமாக கலந்து வருவது நீக்கார். எப்படி என்றால் இப்ப வியங்கோல்ங்கிறத மறந்துடக்கூடாது. செல்க வருக உங்க கற்க என்றெல்லாம் வரக்கூடிய வியங்கோலுக்கு முன்னால உயர்தனையும் அகிரணையும் கலந்து வரும். ஆவும் ஆயனும் செல்க அப்படின்னு காட்டினாரு சேனாவர்கள். ஆவும் ஆயனும் செல்க அப்படின்னாரு. இது ஒரு வலுவமைதி. இது திணை வலுவமைதி. ஆவும் ஆயனும் செல்க. ஏன் வலு என்றால் இனம் அல்லாதவனை இரண்டு சேர்த்து எண்ணியதுனால இது ஒரு வலு. ஆனால் இது கொள்ளத்தகும் ஆக வலுவமைதி என்று காட்டினார். அடுத்தது வேறு வினை பொது சொல் ஒரு வினை களவா. இந்த நூற்பா ரொம்ப இன்றியமையாத நூற்பா. ஒற்றை அடியில் இருக்கக்கூடிய இந்த நூற்பாவை நன்றாக நீங்கள் நினைவிலே வச்சுக் கொள்ள வேண்டும். 46வது நூற்பா மிக மிக இன்றியமை. வேறு வினை பொது சொல் ஒரு வினை களவா. பலவேறு வகையான வினைகளை சொல்லக்கூடிய ஒரு பொது சொல். அதை ஒரு வினை களவா. எப்படின்னா சாப்பாடு அப்படின்னு நாம சொல்லுகிறோம் சாப்பாடு. பாவாணர் சொல்றாரு சாப்பாடுன்னு ஏன் பேர் வந்ததுன்னா சப்பி சாப்பிடுவதனால சப்புதல் அதுல இருந்து வந்தது சாப்பாடு அப்படின்னு. சப்புதல் சாப்பாடு. அதே போல இந்த உணவு இருக்க இந்த சாப்பாடு எத்தனை சாப்பாட்டுல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. சோறு இருக்கு, கறி இருக்கு, பக்கத்துல கொஞ்சம் சூப் வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் கடித்துக் கொள்வதற்காக ஒரு மோர் மிளகாய் இருக்கு. இதையெல்லாம் வெவ்வேறு வகையான வேறு வினை பொது சொல் எல்லாமே கலந்ததா இருக்கு இந்த சாப்பாடுங்கிறது. சாப்பாடு என்பது பொது சொல். அதாவது உணவு என்பது பொது சொல். அது பல வகையான வினைகள் அதில் அடக்கம். அதில் உண்பனை இருக்கும், பருகுவனை இருக்கும், தின்பனை இருக்கும், நக்குவனை இருக்கும். இவையெல்லாம் வெவ்வேறு வினை. இவற்றையெல்லாம் சேர்த்து சொல்லுகிற போது பொது சொல்லால் சொல்லுக. வேறு வினை பொது சொல் ஒரு வினை கரவார். உண்டான் உணவு உண்டான் என்பதுல எல்லாம் அடக்கம். உணவு உண்டான் என்பதுல கறி தின்றான் என்பதும் அடக்கம், பாயசம் குடித்தான் என்பதும் அடக்கம். அதனால பொது சொல்லால் சொல்லுக. சரி, ஒவ்வொன்றையும் சொல்லுகிற போது தனித்தனியா சொல்லணும். அப்புறம் நீர் பருகினான், கறி தின்றான், இதெல்லாம் தனித்தனியாக அதற்குரிய சொல்ல சொல்லணும். எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகிற போது பொது சொல்லால் சொல்ல வேண்டும். வேறு வினை பொது சொல். பொது சொல்ல ஒரு வினைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. எப்படின்னு கேட்டா
நீரை உண்டான் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு இடத்துலதான் கொஞ்சம் இந்த விதி விலக்கு இருக்கு சமூகத்துல. திருவள்ளுவர் காலத்துல இருந்து இன்னும் அதுக்கு முன்னால இருந்து கூட ஒரே ஒன்றை மட்டும் கொஞ்சம் வேறு வகை இந்த இலக்கணத்திற்கு மாறாக சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எதுன்னு கேட்டா கல்லை பற்றி சொல்லுகிற போது கல் பருகுதல் சொல்லணும். கல்லை பருகினான் என்று சொல்லுவதுதான் முறை. கல்லை குடித்தான் சொன்னாலும் பிழை இல்லை. ஆனால் கல் உண்டான் என்று சொல்லுவோம். கல் உண்ணாமைன்னு திருவள்ளுவரே அதிகாரம் வகுத்தார். உணர்க்க கல்லை பேசினார். அது உணவாது, அது ஒரு மரபு அப்படி வந்திருக்கிறது. இந்த கல் இருக்குத அதை பற்றி சொல்லுவதிலே கூட ஒரு மயக்கம், இலக்கண மயக்கம் ஏற்பட்டு விட்டது. கல்லை பருகினான் என்று சொல்வதற்கு மாறாக கல்லை உண்டான். உணர்க்க கல்லை சான்றோரால் என்ன உணர்க்க கல்லை உண்ட சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர் திருவள்ளுவர். அதனால அந்த ஒரு இடத்துலதான் இந்த கல்லுங்கிறது ஒன்றுக்குத்தான் இந்த வினைகள்ல ஒரு மயக்கம் ஏற்படும். மற்ற இடங்கள்லாம் தெளிவாக இருக்கும். நீர் பருகினான், நீர் குடித்தான், நீர் குடி சுவையும் தீபியம் இழற்றி அகரானூற்றுல இப்படியெல்லாம் வரும். அதனால பொது சொல்லாத சொல்லலாம் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகிற போது, தனித்தனியாக சொல்லுகிற போது அதற்குரிய வினையை கொடுக்க வேண்டும். வேறு வினை பொதுச்சொல் ஒரு வினை களவா. ஒன்றற்குரிய வினையினால் சொல்ல மாட்டார்கள், பொது வினையினால் சொல்லுவார்கள் என்பது பொருள். அதே போல அது எல்லாத்துக்கும் பொருத்தம், சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை. படைன்னு வச்சுங்க, வேல் இருக்கு, வாழ் இருக்கு, கேடயம் இருக்கு, அருவா இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாம் படைகள் தான், படைக்கலம் தான். அப்ப எப்படி சொல்லணும் என்றால், படை என்றால் எய்வன, எரிவன, வெட்டுவன, குத்துவன எல்லாவற்றுக்கும் பொது சொல்லாத சொல்லு. படை வழங்கினார் அப்படின்னு படை வழங்கினார்னு சொல்லணும். அம்பு எய்தார்னு சொல்லணும். ஏழை எரிந்தார்னு சொல்லணும். அறிவாளால் வெட்டினார்னு சொல்லணும். கத்தியால் குத்தினார்னு சொல்லணும். அதற்கு உள்ள தனி வினையை சொல்லுகிற போது சொல்லலாம். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுகிற போது பொது சொல்லாத சொல்லணும். எப்படி என்றால், படை எய்தார்னு சொல்லக்கூடாது, படை எரிந்தார்னு சொல்லக்கூடாது, படை வழங்கினார் என்று. அதனால அடிச்சல்னா அயின்றார்னு சொல்லணும். அணின்னா அணிந்தார்னு சொல்லணும். அணியில எத்தனை அணி இருக்கு, என்னென்ன அணி இருக்கு? தலையில வைத்துக் கொள்ள கிரீடம் இருக்கு, அதுக்கு கவித்தார், பொன்முடி கவித்தார், சரி, பூவை சூடினார், வளையல் அணிந்தார் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி வினை இருக்கிறது. பொதுவாக சொல்லுகிற போது அணி அணிந்தார். இயம் இயம்பினார், இயம்னு வாத்தியம், இயம் இயம்பினார். எப்படி? யாழ் இசைத்தார்னு சொல்லணும், உடல் ஊதினார்னு சொல்லணும். எல்லாத்தையும் சேர்த்து பொதுவாக சொல்லுகிற போது வாத்தியங்களை இசைத்தார், இயம் இயம்பினார் அப்படின்னு சொல்லணும். இவ்வாறு பொது வினை எது, சிறப்பு வினை எது என்று அறிந்து அவ்வளவுக்குரிய எழுவாய்க்குரிய வினையினை தேர்ந்து சொல்லுக என்பது இலக்கணம். அடுத்தது அதே ரெண்டு சேர்த்து சொல்லுகிற போது என்ன பண்றது? எண்ணுங்காலும் ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டு சொல்லுகிற போதும் என்ன செய்ய? அது அதன் மரபே. பொது வினை தான் அங்கேயும் கொடுத்து சொல்லணும். எப்படி? சோறும் கறியும் அப்படின்னு சொன்னா உண்டார் சொல்லலாம். சோறு உண்டார், கறி தின்றார்னு இருக்கணும், தனித்தனியா சொன்னா. சேர்த்து சொல்லுகிற போது சோறும் கறியும் உண்டார் என்று பொது சொல்லாலே சொல்லலாம். யாழும் குழலும் இயம்பினார் என்று பொது சொல்லாலே சொல்லலாம். ரெண்டும் சேர்த்து சொல்லுகிற போது இவ்வாறு வரும். அடுத்தது, நெடுங்காலமாக பலராலும் பிழையாக எழுதப்படுகின்ற ஒன்றை குறித்து தொல்காப்பியரும் உரையாசிரியர்களாகிய சேராவரையரும் நச்சினார்க்கினியரும் தெய்வச்சிலையாரும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா நம்ம சொல்றாங்க. அதே பல பேர் தவறாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். தவறாக சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு மரபு நிலை பெற்று விட்டது. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். இரட்டை கிளவி இரட்டை பிரிஞ்சிசையா? இரட்டை கிளவியை பிரிக்க கூடாது, பிரித்தா பொருள் தராது. இதுக்கு சினிமா பாட்டுல இருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு சலசல, கலகல, கலகலவென்று நகைத்தார்.
சலசலவென்று அருவி ஓடிற்று. அதெல்லாம் இரட்டை கிளவி இல்லைங்க, அதெல்லாம் ஒலி குறிக்கும். சலசலவென்று அருவி ஓடிற்று என்றால் ஒலி குறிக்கும். பிறகு எப்படி ஒரு இரட்டை கிளவி என்றால் அது வினையோடு பொருந்தி வரணும். எப்படி வரணும்? வெடுவெடுத்தது, இந்த உள்ளம் குறுகுறுத்தது அப்படின்னு சொல்லுவோம். குறுகுறுத்தா, குறுகுறுத்தது, சுறுசுறுத்தது என்று வினையோடு சேர்ந்து வரணுச்சுன்னா இப்படி காட்டுறாரு எல்லாம் எடுத்துக்காட்டா. அதனால இரட்டை கிளவி என்றால் இரண்டு அடுக்குடைய சொற்கள் ஒரு வினையோடு சேர்ந்து வருவதுதான் இரட்டை கிளவி. அது தனியாக பிரித்து வழங்குவது. எப்படி பிரித்து வழங்கக்கூடாது. இல்ல சுறுசுறுப்பா இருக்கிறான் ஆளு, சுறுசுறுப்புடையன் தான் இரட்டை கிளவி. அது சுறுப்புடையன்னு வராது. என்னுடைய உள்ளம் குறுகுறுத்தது என்றால் குறுத்ததுன்னு வராது. இரட்டை கிளவி இரண்டு என்ற நிலையிலிருந்து பிரிந்து வழங்காது என்பதை பார்ப்போம். அடுத்தது பன்மைக்குரிய வழக்குகளை சொல்றார். ஒரு பெயர் பொதுச்சொல் உள்பொருள் ஒழிய தெரிவு வேறு விளத்தல் தலைமையும் பன்மையும் உயர்தனை மருங்கில் அகிரிணை மருங்கில். உயர்ந்த நிலையும் அகில நிலையும் ஒரு பெயருக்குரிய பொது சொல்லை உள்ளே இருக்கக்கூடிய பலவேறு பொருள்கள் இருந்தாலும் ஒன்றை குறித்து வழங்குவதற்கு தெரிவு வேறு விளத்தல் சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, ஒரு காட்டுல ஏராளமான மரங்கள் இருக்கு. மாமரம் இருக்கு, புளிய மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, பனை மரம் இருக்கு, கருங்காலி மரம் இருக்கு, பாக்கு மரம் இருக்கு, எல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் எல்லாத்துலயும் 5 4 3 இருக்கு. மாமரம் மட்டும் 120 இருக்குன்னு வச்சுங்க. அந்த தோப்பை என்ன தோப்புன்னு சொல்லுவோம்? மாந்தோப்புன்னு சொல்லுவோம். அதனால ஒரு பெயர் பொதுச்சொல். பொதுச்சொல் என்பது தோப்பு. உள்பொருள் ஒழிய எல்லா பொருளையும் அங்க சொல்லாம தெரிவு வேறு கிளத்தல் மாந்தோப்புன்னு ஒரு குறிப்பிட்ட ஒன்றை தெரிந்து சொல்லுதல் என்பது எதனால சொல்லுவோம்? தலைமை பன்மை. சிறப்பு குறித்தோ அல்லது பலவாக இருத்தல் குறித்தோ சொல்லலாம். நல்லா நினைத்து பாருங்க. இப்ப தேக்கங்காடு சொல்றேன். தேக்க மரங்கள் மிகுதியாக இருக்கிறது. தேக்கு மரம் மரத்துல தலைமையானது. அதனால அங்க வேற மரங்கள் இருந்தாலும் அதனை தேக்கங்காடு என்று சொல்வதற்கு காரணம் தேக்கினுடைய சிறப்பு நோக்கி. அதே போல மாந்தோப்பு என்று சொன்னால் உள்ளார எவ்வளவோ மரங்கள் இருந்தாலும் கூட மாந்தோப்பு என்று சொல்வதற்கு காரணம் பன்மை. அதுதான் நிறைய இருக்கு. அதனால இந்த 2 காரணம் பற்றித்தான் பலவேறு பொருள்கள் இருந்தாலும் ஒரு பொருளினுடைய பெயர் அதற்கு பொருந்தி வரும். எப்படின்னு கேட்டா, சேரி இருக்கு. இந்த காலத்துல அந்த சேரிங்கிறதுக்கு வேற பொருள், தவறான பொருள். சேரின்னா சேர்ந்து வாழும் இடம் என்று பொருள். சேரி என்றால் சேர்ந்து வாழும் இடம். அதுல வணிகச்சேரின்னா வணிகரெல்லாம் சேர்ந்து வாழும் இடம் வணிகச்சேரி. பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழுகின்ற இடம் பார்ப்பனச்சேரி. அதனால அதே ஒரு நாடு இருக்குன்னு வச்சுங்க. இது பரதவர் நாடு, எயினர் நாடு, வேடுவர் நாடு, வேட்டுவர் நாடு என்றெல்லாம் சொல்லுவதெல்லாம் நாடு என்றாலும் கூட பலவேறு வகையாக பிரிந்து வழங்கலாம். பார்ப்பனச்சேரி என்பது அது தலைமை நோக்கி அவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள். பார்ப்பனச்சேரி. எயினர் நாடு, எயினர் தலைவராக இருக்கிறார். அது கருவேலங்காடுன்னா அது இன்னும் நிறைய இருக்கு. கருவேல மரம் தான், அதனால கருவேலங்காடு. அதனால தலைமை பன்மை பற்றி ஒன்றுக்கு பொருள் ஒன்றுக்கு பெயர் வரலாம் என்று காட்டினார். பெயரினும் தொழிலினும் பிரிபவையெல்லாம் மயங்கல் கூடா வழக்கு வெளிப்பட்டன. பெயர் தொழில் ஆகியவற்றெல்லாம் ஒன்றுக்கொன்று மயங்காமல் வழக்கு வழியாக உணர்ந்து பேச வேண்டும். எப்படி என்றால், உயர்நிலை பெயராக இருந்தாலும் சரி, அகிரிணை பெயராக இருந்தாலும் சரி, தொழிலால் பிரிந்து வழங்கக்கூடியவை இருக்கும். எப்படின்னு கேட்டா, இந்த தொடின்னு இருக்குன்னு வச்சுங்க. தொடி என்றால் வளையல். பைந்தொடி என்றால் பசுமையான தொடியை அணிந்தவள் என்று பொருள்.
பசுமையான தொடியை குறிக்கும், தொடியை அணிந்தவளையும் குறிக்கும். பைந்தொடி, பசுந்தொடி என்று. இந்த தொடிங்கிறது ராமன் தன்னுடைய கையிலே இருந்த தொடியை கலற்றினான்னு நம்ம சொல்றதில்லை. ஏன்னு கேட்டா, தொடி என்ற அந்த வளையல் யாருக்கு உரியது என்றால் பெண்களுக்கே உரியது. தொடியோர் பொய்கூடை அருந்திய குமரி ஞாழல் என்றால் இது ஆணை நீக்கிய, ஆண்பாலை நீக்கிய, பெண்பால் பலராக இருக்கக்கூடியதனை உணர்த்துகின்ற சொல். தொடியோர் என்றால் வளையல் அணிந்த மகளிர் என்று பொருள். மகளிர்ங்கிறதுக்கு அங்க ஒன்றும் குறிப்பு இல்லையேன்னு கேட்க கூடாது. அது பொதுமையில் பிரிந்து வருகிற சொல். அது இது விலங்கு அருமையான எடுத்துக்காட்டு காட்டினாரு உரையாசிரியர்கள். பல பேரும் காட்டியிருக்காங்க. முன்னாடி மன்னூர்ல மயிலைநாதரும் காட்டியிருக்கிறாரு. ஆனா அந்த எடுத்துக்காட்டு இந்த காலத்துக்கு பொருந்தாது. அதையும் சொல்றேன் நான் உங்களுக்கு. பெருந்தேவி பறை உயிர்த்த கட்டிலின்கள் 4 இருந்தனர். இன்னும் நச்சினார்ஜுனியர் காட்டினார். பெருந்தேவின்னா அரசமாதேவி. இந்த அரசமாதேவின்னா பட்டத்தரசின்னு பொருள். ராஜராஜ சோழனுக்கு மொத்தம் 11 மனைவி இருந்தாங்க. ஏன் இத்தனை பேரு அப்படின்னு கேட்டா, இந்த அரசர்கள் பக்கத்து நாடுகளோட போர் இல்லாமல் இருப்பதற்கும் மனதினை தொடர்பு கொள்ள வேண்டியது அந்த காலத்துல ரொம்ப தேவையாக இருந்து போயிட்டது. அதனால இந்த ஒருத்திகள் எல்லாம் அங்க செல்லல. 11 பேரை திருமணம் பண்ணிட்டான். சேர நாட்டிலிருந்து வானவன்மாதேவியை திருமணம் செய்து கொண்டான். லாட நாட்டிலிருந்து லாடமாதேவியை திருமணம் செய்து கொண்டான். இப்படி அப்பட்டத்தரசியாக உலகமாதேவி இருந்தால் 11 பேர் மனைவியர். அது மாதிரி அவர்களுடைய சமூக நிலை அப்படி. பெருந்தேவின்னு அரசமாதேவி. பொறை உயிர்த்தன்னா பாரத்தை நீக்கி கொண்ட. அவளுக்கு என்ன பாரம் வந்தது? 10 மாத பாரம். குழந்தை வயிற்றில் இருந்தது. பெருந்தேவி பொறை உயிர்த்தாள். அந்த பாரத்தை நீக்கினாள். இப்ப பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்றான். பெருந்தேவி பொறை உயிர்த்த கட்டிலின் கீழ், கட்டில் அவ படுத்திருக்கிறான், குழந்தை பிறக்குது. அப்ப 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேர் யாரு? ஆனா பெண்ணான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் அந்த இடத்துல மரபு எது என்றால் மகளிர் இருப்பதுதான் மரபு. அதனால அந்த 4 என்பது மகளிரையே குறிக்கும். அது ஒன்று ஒரு பொது சொல். இந்த இடத்துல பெருந்தேவி பொறை உயிர்த்த கட்டிலின் கீழ் 4 இருந்தனர்னா இது ஆண் ஒழித்த மிகு சொல். ஆண்களை நீக்கிய, பெண்களை மட்டும் சுட்டுகின்ற மிகு சொல். அதே போல வடுக மன்னருடைய படைஞர் 1000 பேர் பொருள்வார். 1000 பேர் பொருள்வார்னு பெண்களை குறிக்காது. அது பெண்ணுடைய மிகு சொல். அப்படி நம்பி ஒரு பெரிய பணக்காரங்க, அவனுக்கு 100 எருமை இருக்கு அப்படின்னா 100 பசுக்கள் என்று பொருள். 100 எருமையும் பெண் என்று பொருள். அதனால இது ஆணொழி மிகு சொல். இந்த ஊர்ல 2 பேர் வாழ்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கப்படுதல்ங்கிறது ஆணுக்கு உரியதாக சொல்றது இல்லை. இந்த ஊர்ல, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு இல்ல 2 பேர் வாழ்க்கப்பட்டிருக்காங்கன்னா 2 பேரும் பெண்ணைத்தான் குறிக்கும். அதனால அது பெண்ணை குறித்த சொல்லுது. வாழ்க்கைப்படுதல் என்றால் ஒரு வாழை தோட்டத்துல அக்காவும் தம்பியும் வாழை மரத்தெல்லாம் அறிஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த பெண் முதல்ல தெருவில் விட்டுட்டு போனாலாம். வாழலை வாழலை வாழலைன்னு. பின்னால வந்து தம்பிக்கு வருத்தமா இருக்குதான். ஐயோ, எங்க அக்கா வாழலைன்னு சொல்றாளே, வாழவில்லையேன்னு சொல்றாளேன்னு வருத்தத்துல அவங்க பின்னாடி வாழைக்கான்னு. அதாவது 2 பொருள் இருக்கு. வாழைக்காய், வாழைக்காய், அக்காரி வாழ்க என்று இந்த சொற்கள் எல்லாம் கூட இவ்வாறெல்லாம் பொருள் பார்ப்பது ஒரு வழக்கம். மங்கள பொருள் இருக்கிறதான்னு பார்ப்பாங்க. விருச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது யாராவது ஒன்று சொன்னா இது நமக்கு பொருத்தமாக வருகிறதா, மங்களமாக வருகிறதா என்றெல்லாம் பார்ப்பது ஒரு வழக்கம்.
அதே போல வாழ்க்கைப்பட்டார் என்றால் அது பெண்களே குறிக்கும். ஆண்களை சொல்வது வழக்கம். நாராயணன் இந்த ஊர்ல தான் வாழ்க்கைப்பட்டிருக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதற்கு மாறாக சரஸ்வதி இந்த ஊரில் தான் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லலாம். ஆகவே இவையெல்லாம் உயர்தனையாக இருந்தாலும் அகிரணையாக இருந்தாலும் தொழிலால் பொதுமை பிரிந்து தொழில் காரணமாக பொதுமையிலிருந்து பிரிந்து ஆணுக்கு சில பெண்ணுக்கு சில என்று பிரிந்து வழங்குதல் ஒரு மரபு. இது வலுவாகாது என்று மரபு வலுவமையை சொன்னார். அடுத்தது பலவையினானும் எண்ணுத்திணை இரவு பெயர் அகிரணை முடிவின செய்யுள்ளே. இது ஒரு அருமையான நமக்கு ஐயத்தை போக்கக்கூடிய ஒரு நூற்றார். புரியுதா? அகிரணையும் உயர்தனையுமா கலந்து வருதுன்னு வச்சுங்க. கடைசியில என்ன வினைமுற்று கொடுக்கறது? செய்யுளுக்கு தான் சொல்றாரு இந்த இலக்கணம், ஏற்றுட்டு சொல்லல. செய்யுள்ள அகிரணை பொருள்களும் உயர்தனை பொருள்களும் கலந்து வருகிற போது என்ன செய்வது? திணை விரைவி எண்ணப்பட்ட பெயர்கள் செய்யுளில் அகிரணை கொண்டு முடியும். பலவையினானும் பல இடத்திலும் பெரும்பான்மையும் பொருள். பலவையினானும் பெரும்பான்மையும் எண்ணுத்திணை விரவு பெயர். எண்ணுத்திணைன்னா உயர்தனையும் அகிரணையுமாக எண்ணப்பட்ட திணைகளில் உள்ள விரவு பெயர்கள் கலந்து வருகின்ற பெயர்கள் அகிரணை முடிவின செய்யுள்ளே. எப்படி? வடுகர், வடுகர்னு தெலுங்கர், வடுகர், அருவாளர், வான் கருநாடர், எல்லாம் உயர்ந்தன. வடுகர், அருவாளர், வான் கருநாடர், கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகிய எல்லாரும் அடுத்தபடி சுடுகாடு அகிரிணை. சுடுகாடுங்கிறது அகிரிணை. தேய் அகிரிணை, எருமை அகிரிணை என்று இவை ஆறும் இவைன்னு சொல்லிட்டார் பாருங்க. யார போய் இவைன்னு சொன்னாரு? வடுகர், அருவாளர், கர்நாடர் வேதனையெல்லாம் சொல்லி 3 அகிரிணை சொல்லி இவைன்னு சொன்னார். செய்யுள்ள இப்படி சொல்லலாம். உயர்தனையும் அகிரணையும் கலந்து வருகிற போது அகிரணையாக அவற்றை சுட்டி சொல்லுதல் மரபு. இவை ஆறும் குறுகார் அறிவுடையார். அறிவுள்ளவன் இந்த ஆறையும் அணுக மாட்டான். யாரார? வடுகர் பக்கத்துல போக மாட்டான், அருவாளர் பக்கத்துல போக மாட்டான், கர்நாடகர் பக்கத்துல போக மாட்டான், சுடுகாட்டுக்கு பக்கத்துல போக மாட்டான், தேவி பக்கத்துல போக மாட்டான், எருமைக்கு பக்கத்துல போக மாட்டான் என்று சொல்லுகிறார். இது அந்த காலத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக அல்லது பண்பின் காரணமாக, பகை காரணமாக, நாட்டு உறவின் காரணமாக பிறந்த ஒரு கூற்றாக இருக்க வேண்டும். சரி, இந்த இடத்துல ஒரு நியாயமா ஒரு ஐயம் வர வேண்டும். செய்யுள்ள எப்படி வரும்போது வந்தால் நாம பேச்சுல அல்லது உரைநடையில எப்படி வரும் என்றால், இந்த உயர்தனையும் அகிரணையும் கலந்து வருகிற போது இவற்றை முடிப்பதற்குரிய சொல்லை உண்டு இல்லைன்னு சொல்லிடுவார். சிக்கல் இல்லை. ஏன்னா வேறு இல்லை உண்டு ஐம்பால் மூவிடத்தான். வேறு இல்லை உண்டு என்ற இந்த சொற்கள் அகிரணை உயர்தனை எல்லாத்துக்கும் பொதுவா வரும். அங்க அந்த சொற்களை சொல்லுங்கள், சொற்களை வழங்குங்கள் என்று சொன்னார். கடுஞ்சிறத்த கொள்கைகளும் கடல் வரிய களிமாவும் நெடுங்கொடிய நிமிர்வேறும் என 4 மாண்டதாயின்னு புறநானூற்றுல வருது. இப்படி கடுஞ்சிறத்த கொள்கைகள் யானை, கடுஞ்சிறத்த கொள்கைகளும் கடல் பெரிய களிமாவும் குதிரை, நெடுங்கொடிய நிமிர்வேறும் தேர். கடுஞ்சிறத்த கொள்கைகளும் கடல் பெரிய களிமாவும் நெடுங்கொடிய நிமிர்வேறும் நெஞ்சு போகும் மறவர் உயர்ந்தன. ஏன்னா 4 மாண்டதாகினும் எல்லாத்தையும் அகிரிணைப்படி செய்ய சொல்லிட்டார். மறவர் உயர்தனை, ஞான குதிரை எல்லாம் அகிரிணை எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுகிற போது 4 சொல்லிட்டார், அகிரிணையாக சொல்லிட்டார். அது செய்யுள்ள வரலாம். ஆனா உரைநடையில வருகிற போது உண்டு இல்லை என்று திணைபால் புலப்படுத்தாத வினையை சொற்களால் சொல்லுக என்பது பொருள். சரி, அடுத்த இந்த நூற்பாவோட நம்ம முடித்துக் கொள்வோம். வினை வேறுபடும் பல பொருள் ஒரு சொல், வினை வேறுபடா பல பொருள் ஒரு சொல் என்று 1000 வகைய பல பொருள் ஒரு சொல். இந்த மான்னு ஒரு சொல் இருக்கு, ஓரெழுத்து ஒரு மொழி. மா என்பது விலங்கையும் குறிக்கும், மரத்தையும் குறிக்கும். வினை வேறுபடும் பல பொருள் ஒரு சொல்.
வினை வேறுபடா பலபொருள் ஒரு சொல் என்று 1000 வகையே பலபொருள் ஒரு சொல். வினை வேறுபடும் பலபொருள் ஒரு சொல் என்றால் மா பூத்தது என்றால் அது கண்டிப்பாக மாமரத்தை தான் குறிக்கும், விலங்கை குறிக்காது. கவசத்தை போட்டுக்கொண்டு அந்த மாவை கொண்டு வா என்று சொல்லுகிற போது குதிரை என்று பொருள். அதனால இது வினை வேறுபடும் பலபொருள் ஒரு சொல். இதை எப்படி வழங்குவது என்பதனை பற்றி இப்ப சொல்லுகிறார். இனம் பற்றி சொல்லலாம், சார்பு பற்றி சொல்லலாம். வேறுபடுத்துகிற போது இனம் அல்லது சார்பு பற்றி இவற்றை வேறுபடுத்தி சொல்லலாம் என்பது இலக்கணம். அதை வருகின்ற வகுப்புல நாம பார்ப்போம். இது யாரும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலதிகாரம் ரொம்ப அருமையான இலக்கணம். நாம வழக்கமாக வழங்கி வரக்கூடியவற்றைத்தான் அவர் இலக்கணமாக சொல்லுகிறார். இப்படி வழக்கமாக நாம வழங்கி வருகிற போது நாம் சில பிழைகளையும் செய்து விடுகிறோம். அது அப்படி மரபுவையாக இந்த பிழைகள் இறங்கி வருகின்றன. அவற்றை சரி செய்து விடுவதற்காக இந்த இலக்கணத்தை நாம பயில்கிறோம். ஆகவே நம்மிடத்து அறவே பிழைகள் அகழ்வதற்கும் பொடித்திறன் முட்டறுப்பதற்கும் புலமை எழுதுவதற்கும் இந்த இலக்கணம் மிகவும் தேவை. இது தொடர்ந்து பயிலுக என்று உங்களை நோக்கி வியங்கோல் செய்து அமைகின்றேன். நன்றி.